வாழ்த்து இயக்குனரே. இன்று 5ஆம் திகதி தை மாதம் 2025. அனைவருக்கும் உதிப்புக்கள் 92 சார்பான மகிழ்வான வணக்கம். இதை முகப்புத்தகத்திலும் நேரலையிலும் யூடியூப்பிலும் பார்க்கவிருக்கும் அனைத்து விசிறிகளுக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, விண்மீன்கள் வழிகாட்ட இயேசு பிறந்தார், விண்மீனாயே வாழ்த்துகிறோம் என்று இறைவனையும் என் அப்பம்மா நிசக்காவையும் என் இனிய பெற்றோரையும் வாழ்த்தி, தூசிகள் துணுக்குகள் ஆகி மேகத்தில் கருமேகம் வெண்பஞ்சாகி பல வர்ணத்தில் வானவில்லாகி வருகிறாயே தமிழே, நீ ஓடு ஓடு என எழுந்து ஓட என எண்ணினிய தமிழே உன்னை வாழ்த்தி, சமூக ஒருங்கிசைவு ஆண்டில் எமது லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் நடாமோகனையும் கலைவாடி மோகனையும் வாழ்த்தி பாராட்டி, உங்கள் தேவை எங்கள் சமூகத்திற்கு தேவை என்று கூறிக்கொண்டு, முத்தமிழ் அதி மதுரம் இதன் பேச்சாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்வடைகின்றோம். சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியன் லண்டன்ல இருந்து, வசந்தி விவேகானந்தம் லண்டன், யசோதா தர்மலிங்கம் பிரான்ஸ், விஜயலட்சுமி திரவியராஜா லண்டன், இந்திரவேல் ரத்தினம் லண்டனோட, கிரேஸ் மரியதாஸ் லண்டன். உங்களுக்கு தெரியும் எல்லாரையும், எங்களோட பேச்சாளர்களை எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்ட உங்களையும் இந்த புது வருடம் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்வடைகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு, முத்தமிழுக்குள்ள மூழ்கி முத்து எடுக்காவிட்டாலும் கொஞ்சம் சொத்து இலக்கிய சொத்துக்களை நாங்கள் தேடி எடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களை மகிழ்ப்போம் என்று நினைக்கிறோம், கொஞ்சம் ஆளும் மகிழ்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு, ஓப்பனிங் 2025 ஏதோ வருஷம் மாதிரி இப்பயும் மனசுல ஏதோ இருக்குது. இன்றைக்கு தான் வருஷம், நேற்று தான் வருஷம் மாதிரி, ஆனா 5ஆம் தேதி வந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டு, குளிமயமான எதிர்காலம் 25 தெரிகிறது, புதிய நாரிடத்தில் நம்மை நடத்தும் புதிய பேலம் தந்து நம்மை தளர்த்தும், குடி குடிப்போமா, கப்புச்சூன குடிப்போமா, சொல்லுங்க மக்களே, இப்ப சொல்லுங்க மக்களே, வேண்டாம் சாமி, கப்புச்சுனம் வேண்டாம் சாமி, சுக்கு போதும் தாமி, சூடா சுக்கு காப்பி போதும் சாமி என்று சொல்லிக்கண்டு, சும்மா சந்தோஷப்படுறீங்களோ தெரியாது, சந்தோஷம் நான் சொல்றேன் என்னவோ தெரியல என்று சொல்லிக்கொண்டு, அங்கே இதோ எங்கட பேச்சாளர்கள் வந்து விட்டார்கள். இப்போது யார் வரப்போகின்றீர்கள்? உங்கள் முத்தமிழ் அதிமதுரத்தால் எங்கள் மக்களை மதுர கீதம் ஒலிக்க வைக்க, இசையால், நாடகத்தால், கவிதையால் என்று அங்கே யார் வரப்போறீங்க? ஓகே, சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியம் உங்களோட ஒலி வாங்கி எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போது திருவம்பாவை நடைபெறுவதனால் ஒரு திருவாசகம் பாடலாம் என்று வந்தேன். திருச்சிற்றம்பலம். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே. சிவாய நமன்று சொல்வதற்கு ஒரு தவம் வேண்டும். இந்த தவத்தை பெற்று விட்டேன் என்று சொல்லித்தான் இந்த பாடல் அமைகிறது. அது சொல்லி கொண்டு வந்தால் அத்தனை துன்பங்களும் விட்டு போயிடும், அருள் செய்வார் என்ற நிலை இந்த பாடல் அமைந்தது என்று கொடுக்கணும். நன்றி, மிக நன்றி. உண்மைதான். ஒரு ஒரு புது வருஷத்துல சிவாய நமயா நம சிவாய நமாயவோ சிவாய நம சிவாய நம சிவாய நம சொல்லி உண்மையில ஒரு
ஏதோ ஒரு டிவோஷன், அதாவது வந்து ஏதாவது ஒரு சமய பற்றுக்கள் எல்லாருக்கும் எல்லா சமயத்திலும் வேணும். இன்றைக்கு வயசு போக கட்டாயம் வேணும் சொல்லிக்கோட மிக நன்றி. ஒரு திருவாசகத்தோட உங்களோட இந்த வாசகம் இந்த ஆண்டு தொடங்கி இருக்குது. மிக நன்றி என்று கூறிடங்க. அடுத்ததாக யார் வர இருக்கின்றார்? ஒரு ஜோதிடர் வர போறாரா? இப்போ வசந்தி விவேகானந்தம் என்ன முத்தமிழ் அதி மதுரத்தோட உங்களுக்கு மதுர கீதம் ஒழிக்க வருகிறார். வாருங்கள், தாருங்கள். இந்த அன்பான ஊதிப்பூக்கள் உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். அத்துடன் இத்தலத்தை தரும் எங்கள் நாடாள் குடும்பத்தினருக்கும் நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த புத்தாண்டில் வந்து இவ்வளவு காலமும் இருந்ததைத்தான் நான் குறிப்பாக சோட்டாக சொல்ல போகின்றேன். அறிவியல் ரீதியாக வந்து இந்த இந்த உலகத்தில் பிறக்கும் பிள்ளைகளை வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒருக்கா ஒரு பெயர்கள் சொல்வார்கள். அதுல வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டேமா இருந்தால் 1981ஆம் ஆண்டிலிருந்து 1996ஆம் ஆண்டு வரையும் பிறந்த பிள்ளைகளை வந்து சொல்வார்கள் வந்து மெலேனியம் பிள்ளைகள். 1996 தொடக்கம் 2010ஆம் ஆண்டு வரை பிறந்த பிள்ளைகளை வந்து ஜி தலைமுறை என்று சொல்வார்கள், ஜட் தலைமுறை என்று சொல்வார்கள். அதே மாதிரி 2010 இருந்து 2024 வரையும் பிறந்த பிள்ளைகளை வந்து சொல்வார்கள் அல்பா தலைமுறை என்று சொல்லி. அது மாதிரி இந்த 2025 பிறந்த பிள்ளைகள், அவர்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சேலஞ்சுகள் இருக்கும். அவர்கள் பிறக்கும் போதே சொல்லுவார்கள் இந்த வருஷம் இவர்கள் எவ்வளவு, இந்த குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு வாழ்ற பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள், எவ்வளவு நன்மைகளை அனுபவிப்பார்கள் என்று சொல்வார்கள். இந்த 2025 தொடக்கம் 1ஆம் தேதியிலிருந்து தொடக்கம் பிறக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பீட்டா குழந்தைகள் என்று சொல்கிறார்கள். பீட்டா குழந்தைகள் என்று சொல்கிறார்கள். இந்த பீட்டா குழந்தைகளை பிறந்த உடனே தெரியும் தானே ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு இன்பங்கள், எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க போறார் என்றதை ஒரு ஷோட்டாக 2 விஞ்ஞானிகள் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார். வந்து அவர்கள் வந்து நிச்சயமாக சரியான கம்ப்யூட்டர் நாலேஜோடும் சரியான ஃபாஸ்டான ஒரு உலகத்திலும் வாழ்வார்கள் என்றும் அவர்கள் வந்து சோசியல் மீடியா இப்போ அந்த 2010 இருந்து 2024 வரைக்கும் இருந்த பிள்ளைகள் வந்து நாங்கள் அதுக்கு முதல் இருந்த பிள்ளைகளோட ஒப்படைக்க வந்து அவர்கள் வந்து இந்த 2010 பிறந்த பிள்ளைகள் வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருந்த பிள்ளைகள் 2ஐயும் கற்ற மாதிரி வெளி உலகத்தில், அதாவது தரையிலும் வாழ்ந்திருக்கிறார்கள், கம்ப்யூட்டரையும் பாவிச்சிருக்கிறார்கள் என்ற மாதிரி இருந்தவர்கள். இந்த 2024க்கு பிறகு வார பிள்ளைகள் வந்து சரியான ஒரு சோசியல் மீடியாவுக்கு வெளி உலகத்தை தெரியாம இருக்க போறார்கள். வெளி உலகத்துக்கு வெளி உலகத்தாக்களோட பழக மாட்டார்கள். இப்போ நீங்கள் எல்லாம் மற்ற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவர்கள் நேரம் ஒரு சிறிய குறுகிய வட்டத்துக்குலாம் இருக்க போறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நிறைய கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ், அவர்கள் வந்து ரோபோட்டோட வாழ போறார்கள். அவர்கள் வந்து சொகுசான கார்கள், அந்த தானியங்கி கார்களோட வாழ போறார்கள். ஆனபடியால் வந்து அவர் நினைக்கிறார்கள் வந்து இவர்கள் வந்து நிறைய ஹெல்த்தியாயும் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு விஞ்ஞான ரீதியாக மெடிசின்கள் எல்லாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறபடியா நிறைய ஹெல்த்தியாயும் இருப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த வெளி அவுட்சைட் புவி வெப்பமாதல் மற்றது இயற்கை பேரழிவுகளால் வந்து கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அவன் வாழ்க்கையில பாதிப்புகள் இருக்கும். இன்ஃபெக்ஷன்கள் குறைவாக இருந்தாலும் கூட அவர்கள் ஆயுள் காலம் வந்து கூடவாக இருக்கும் என்றுதான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இதை பார்க்கும்போது மிகவும் அதிசயமாக இருக்கிறது, எப்படி இவர்களோட காலங்கள் போக போதோ. இருந்தாலும் இவர்கள் சொல்றார்கள் அந்த ஒரு 2030 இருக்கிற மக்கள் இந்த பாப்புலேஷனை நீங்கள் ஒரு எடை போட்டு பார்த்தால் ஒரு ஓல்ட் பாப்புலேஷனை தான் இருக்குமா. ஏனெண்டா நிறைய பேர் இந்த மெடிசின்களால வயது போனாக்கள் கூட வாழ பார்ப்பார்கள். இளம் சமுதாயம் இதுக்கு தாக்கு பிடிக்குமோ என்னவோ இருப்பார்கள். ஆனா இவ்வளவு தாக்கு பிடிப்பார்கள் என்று சொல்ல முடியல என்று சொல்லி ஒரு வாசித்ததில் பிடித்தது பின்ன உங்களுக்கு சொல்கின்றேன். வாசித்ததில் பிடிச்சதோ நினைக்கிறேன். உங்களோட வீட்டுல பிடிச்சதா? மகள் டாக்டர் தானே, மருமகனும் டாக்டர். அப்ப வீட்டுல பிடிச்சதோ அவைகளுக்கு இந்த அறிவில்லை. அதுக்கு புத்தக அறிவுதான் இருக்கே ஒழிய புத்தக வழி அறிவில்லை. எப்படியோ மற்றவர்களுக்கும் பிடிச்சிருக்குது, எனக்கும் அதை பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கொண்டு ஓல்ட் பீப்புளை வேற நெக்கேக்கு தான் நான் யோசிக்கிறேன். அட்டாச்மெண்ட்லும் ஒரு டிட்டாச்மெண்ட் வேணும்.
அட்டாச்மெண்ட் அந்த இன்றைக்கு இந்த நீங்க சொல்லத்தான் ஓல்ட் பீப்புள் இருக்க பின்னும் என்ன செய்யணும் என்றால் இந்த ஓல்ட் பீப்புள் நாங்கள் வந்த உடனே நாங்கள் பிள்ளை மாமா அவரோடும் அப்பா அவரோடும் இவியல் நேசமா இருக்கணும், பிள்ளைகள் நேசமா கதைக்கணும், பக்கத்துல இருக்கணும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் எல்லாம் நாங்க நினைக்கக்கூடாது. வயசு போக அட்டாச்மெண்ட்ல ஒரு டிட்டாச்மெண்ட் வேணும். இந்த நாங்க முதுமையை நாங்களா அனுபவிக்கணும் எங்கட தனிமையே என்று ஒருத்தரும் சிந்திங்கோ சொல்லிக்கொண்டாங்க. அடுத்ததாக இந்த இந்த இவெல்லாம் சொல்லுறாதானே இந்த ஊடகத்துலதானே விருப்பம் இது ஒரு சொல்லுற பொருத்தன் வேணுமா, நாங்கள் இனி ஊடகத்திலானே இருப்போம், அங்க சோதனர் வரட்டுக்கு என்ன சொல்லுறாருன்னு பாப்போம். அனைவருக்கும் மகிழ்வான இரவு நேர வணக்கம். 2025ஆம் ஆண்டு பிறந்திருக்கின்றது, 5வது நாள். எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்பவும் உடல் உள ஆரோக்கியத்தோடு மகிழ்வாக வாழ வேண்டும் என்று உங்களையும் எங்களையும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இந்த பிரபஞ்சத்தையும் இறைவனையும் வணங்கி பெற்றோருக்கு நன்றி கூறி சோதிடம் சொல்லலாம் நினைக்கின்றேன். அதாவது உங்கள் கைகளை பார்த்து இந்த கை இதுல விரல் இருக்கு, ரேகை இருக்கு, வடிவா சொல்லுங்க சோதடரே. இப்ப என்னவோ அவ வீட்டா சொல்லிட்டா, எனக்கு சொல்லுங்க தெளிவா பாப்பம், காட்டுங்க பாப்பம் தெளிவா. நல்ல கீழே நீட்டுறேன் பாருங்க, நல்ல கீழே குடிஞ்சு. ஓ, கீழே ஒரு கோடு போகுது, இல்ல மேலையும் ஒரு கோடு போகுது. இந்த ஏன் இந்த கோடு மேல போடு, ஏன் இந்த கீழே கையை எனக்கு காட்டிக்கொண்டே இருங்க பாப்பம். காட்டிக்கொண்டேதானே இருக்கிறேன். அந்த கீழே கோட்டை ஒரு கோடு போகுது, மேல ஒரு கோடு போகுது, கீழே போற கோடு கடல் கடக்கிற சூழ்நிலைய காட்டுது. கப்பல்ல ஏறினாலும் ஏறுவீங்க, கீழே கீழே மண்ணுக்கு கணக்கு போக மாட்டேன் தானே, மண்ணுக்கு எல்லாம் போக மாட்டீங்க. இது கப்பல், கடல் கடக்கிற மேல போறது. நீங்கள் அதாவது கடல்ல கப்பல்ல கடல் கடக்காம வேற மாதிரி விமானத்துல போறது தானே. அப்படி ஏதோ ஒரு ரெண்டுமே உங்களுக்கு நல்ல திசையில தான் காட்டுது. கணக்க நாங்க அடுத்த முறை மிச்சத்தை பாப்போம். நன்றி. நடுவுல ஒரு கோடும் காட்டுது. நல்ல உச்சகட்டத்தை தான் தொட போறீங்க இந்த வருஷம். வாழ்த்துக்கள். எங்க வேற யாராவது என்னண்டா சோதரர் நீங்கள் இந்த காசு பண்றாங்க சொல்லல தானே, உண்மைதானே சொல்றீங்க? இல்ல இல்ல, தொடர்ச்சியாக நீங்க 5 தடவை வந்தா பிறகு மிதிச்ச படத்தை கட்டலாம், மிச்சம் என்ன வட்டியோட சேர்த்தா. ஓகே சரி, நன்றி நன்றி சோதரர். வசந்தி சிரிக்கிறா, வசந்தி கூட கைய காட்டுங்க பாப்போம். வலது கையா? ஓகே ஓகே, பரவாயில்ல, புத்திர உச்சத்துல நிக்கிறது. பேத்தி பிறந்திருக்கிறா. ஓகே, அப்ப உங்களோட குடும்பத்துல ஒரு புதிய வரவு அது காட்டுது, உங்களோட கையிலேயே காட்டுது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வேற யாராவது? என்னண்டா சோதரே, அன்றைக்கு ஒரு ஆள் சொல்லிச்சுது இந்த பிள்ளை இல்லையன்றுட்டு, அந்த ஆள் என்ன செய்துச்சது என்றாலாம், ஒரு சோதரர் சொன்னாராம், நீ கோழிக விழுங்க. அவர் கோழிக விழுங்கி செத்து போட்டாராம். அதுக்கு என்ன வயது பாய்ச்சி பரிகாரம் செய்யலாம்? கோழிய விழுங்கி செத்தவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கோழியே விழுங்கிட்டாராமா. என்னடா ஒரு உயிரை விழுங்கினா உனக்கு இன்னொரு உயிர் வரும்னு சொல்லி, அப்ப நீ இப்ப பாதுகாக்கப்படுவான்னு சொல்லு. சரி சரி, இந்த கிளவியல் என்ன என்ன கல்யாணம் வச்சிருக்கு, ஊச்சிய காணே இல்லையே, முன்னைய காணே இல்லையே. அவர் பைத்தியத்தை பொண்ணுறான், பைத்தியத்தை செய்யறாராம். கடைசியா அவர் மேல போட்டு சகோதரி சந்திரிகா அம்மையார் அவரது கை அவர் திருவாசகத்தோட மூழ்கி போனார், காணவில்லை. விஜயலட்சுமி அம்மையார் எங்கே? உங்கள் வீடியோக்களை போட்டு வந்தால் நல்ல இது நீங்கள் பாப்பீங்க. விஜயலட்சுமி, திரவியராஜா, நீங்கள் இந்த சோதரர்கிட்ட நான் சோதரம் கேட்க போறீங்களோ புது வருஷத்துல? என்ன மாதிரி பாட்டு படிக்கலாம், ஏறலாம்? சவுண்ட் ஒலி வாங்கி எடுத்துட்டு வணக்கம் 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 வணக்கம், வாங்க 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 வாங்க, சோமா இருங்க. என்ன ஜோதிடம் உங்கள்ட்ட கேக்குறோம்? சோதரன் சோதரம் கைரேகை பார்த்து சொல்லப்படும். ஒரு 2 வரிகளுக்கு மேல சொல்லப்பட மாட்டாது. இது மிக மிக தரமானது. வாழ்க்கையின் எதிர்காலம் நோக்கியது, ஒளிமயமான உங்களோட எதிர்காலம் தரமானதாகவும் விசாலமானதாகவும் விமர்சனம் இல்லாததாகவும் நல்ல விளம்பரங்களோடு அமைகிறதுக்கு அமைவான இந்த கைரகையை
உங்களுக்கு அப்படியான பாட்டு வாழ்த்துக்கள் சொல்லி விஜயலட்சுமிக்கு தேவை இப்போது அவசரமாக. விஜயலட்சுமி என்ன தெரியல எனக்கு ஒண்ணும். காட்டுங்க கைய வடிவா. எந்த கையை காட்டுறது? இடது கையை. உண்டாத கையை காட்டணும். மூன்றாவது கையெல்லாம் ஓகே, கொஞ்சம் தெரியுது. ஓகே, நீங்க பாட்டுல அதாவது இசைக்கலை குடும்பமாக தெரிகிறது. உங்களோட இந்த நடு கோடு ஏறிக்கொண்டே போகுது. உங்களோட வாழ்க்கை உச்சத்தை தொட போகுது. சரிதானே? அப்ப அடுத்த கட்டம் உங்களுக்கு உங்களோட தகவல்களை எல்லாம் அனுப்பி வைங்க. நல்ல வடிவாக ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய எதிர்கால பலன்கள் அணிஞ்சு சொல்லப்படும். நன்றி, வணக்கம். அப்ப காசு என்ன மாதிரி சார்ஜ் பண்ணுவீங்களோ? முதல் 5 தடவைக்கு உங்களுக்கு 50 வீதம், பிறகு 100 வீதம். அவனா மூன்றுடனுண்டா ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. உயர மாட்டோம், கீழே போக மாட்டோம். ஓகே, நன்றி வைத்திய சோதடரே நன்றி. படி அனுப்பி என்ன எப்பயுமே இந்த அம்மாக்கள் ஐயோ நான் பெத்தன் வளர்த்தன் படிப்பிச்சன் பால் ஊட்டினன் டியூஷனோ கொண்டு போனேன் பாருக்க இருந்தனன் பொறிஞ்சு கட்டுறது நானும் தான் அம்மாவை. ஆனா அப்பாக்கள் தொல்லை இருத்தி இந்த உலகத்தையே காட்டுறது. ஆனா அந்த நான் முத்துக்குமார் எழுதினாராம், ஒரு சாமிய பார்க்க நீ போன, ஆனா நீ ஒரு சாமி மேல நீ இருந்து சாமிய பாக்குறாண்டு இந்த சாமியை பற்றி உனக்கு தெரியல, தகப்புறாதான் தெரியுது, அது ஆசாமி இந்த சாமி என்று இந்த அப்பா என்று சொல்லி அப்பாக்கள் அப்படியான அப்பாக்கள் கிடைக்காமல் எனக்கு செய்வினான் என்று சொல்லிக்கொண்டு அப்பாக்களை வாழ்த்திக்கொண்டு அங்கே அடுத்ததாக விஜயலட்சுமி திரவியராஜா என்ன பெற போறீங்க நீங்க? இப்ப ஒரு முத்தமிழ் அதிமாதிரம் உங்களை ரசிக்கிறதுக்கு உங்களோட ரசிகர்கள் இருக்கிறார். என்ன முத்தமிழ் அதிமாதிரங்கிறதாக இருட்டா கூட கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் இருட்டா இருக்கு, கொஞ்சம் இல்ல லைட்டா பரவாயில்ல. என்னன்னா உங்களுக்கு இப்ப நவரத்தினங்கள் பெயர்கள் தெரியுமா? மாணிக்கம், பொன் பயிரம், வைடூரியம், அதுகள்லாரே 9 பெயர்களும் அத சொல்றேன்னா, வைரம், புஷ்பராகம், முத்து, பவளம், மாணிக்கம், வைடூரியம், மரகதம், கோமேதகம், நீலம். வேற சும்மா அந்த பொது அறிவு மாதிரி சில கேள்விகள் இருக்குது. உலகிலேயே மிகப்பெரிய அரண்மனை எது? எங்கட வீடு அரண்மனை. எந்த அரண்மனை? இத்தாலியில இருக்கிற போப்பாண்டவரின் வட்டிக்கான் அரண்மனை. மற்றது இரவு நேரங்களில் ஆக்சிஜனை வெளியிடும் தாவர வகைகள் யாவை? எனக்கு தெரியாது. வீடுகள்ல நாங்க வைக்கிற அந்த இதோட இல்ல அதை சுத்தி கும்பிடுவினம். துளசியும் அரச மரமும். நேரத்துல துளசிய வச்சா ஆக்சிஜன் கிடைக்கிற போட்டிருந்து. சமாதானத்தின் சின்னம் எல்லாருக்கும் தெரியும், வெண்புறா. என்ன அதுக்கு வடிவம் கொடுத்தவர் யாருன்னு தெரியுமா? நிச்சயமா நாங்கள் இல்ல, இங்க உள்ளாங்க. ஓவியர் பிக்காசோவாம். ஓவியர் பிக்காசோ. நிறைய இருக்குது. விண்வெளியில் 8 மாதங்கள் பட்ட பகலாகவே இருக்கும் கோள் எது? வெள்ளி. 8 மாதங்கள் பட்ட பகலாகவே இருக்குமா? 8 மாதமா? ஓ, இதுல பொது அறிவு ஒரு புத்தகத்துல என்ன நடக்கிறேன். ஒரு கண்டம் முழுதும் ஒரே நாடாக இருக்கும் நாடு எது? அந்த ஒவ்வொரு கண்டங்கள் பேர் சொல்லுவோம் இல்லோ, ஆப்பிரிக்கா கண்டமா, ஐரோப்பா கண்டமா, இது தனியா அந்த நாடு இந்த பேரும் அதுதான். ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. சரி, ஆஸ்திரேலியா. சரி. தனக்கென்று தாய்மொழி இல்லாத நாடு எதான்? தாய்மொழி இல்லாதது அது வேற. அதுல அந்த நாட்டுல 3 லாங்குவேஜுக்கு மேல இருக்குது.
அதுக்கு தனியா என்று இல்ல. அது உங்களுக்கு நாடு இல்ல தானே, அது நாடு இல்ல. இது வந்து தாய்மொழி என்று சொல்லி இல்லையா? மொழியே வேற இல்லையா? வேற 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 நாட்டு மொழியத்தான் பாசையை கதைப்பார்கள்டா. கிட்ட எங்க நாட்டுக்கு அந்த பரிசுக்கு கிட்ட இருக்கிற நாடு தான். ஜெர்மனோ இல்ல சுவிட்சர்லாண்டா இருக்கும். சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து. ஏன்னா அவை சுத்தி 5 நாடுகள் இருக்கிறபடியா அந்த 5 நாட்டு லாங்குவேஜ் தான் அவை எடுத்து வச்சிருக்கேன். அவைக்கு தனி லாங்குவேஜ் இல்ல. அடுத்தது, அமெரிக்க சுதந்திர சிலை எந்த நாட்டினரால் பரிசளிக்கப்பட்டது? கட்டாயம் இந்தியாவா இருக்கு. இல்ல, இங்கெல்லாம் நாங்க திருடினா பிரான்ஸ் நாட்டால கொடுத்ததாம். இன்றைக்குதான் எனக்கும் தெரியும். பிரான்ஸ் சார் எங்கட யசோதா தான் தூக்கி கொடுத்திருக்கிறார். அமெரிக்காவுக்கு சுதந்திர தேவி இப்படி வச்சு கொண்டிருக்கிற சுதந்திர தேவிய எல்லாம் பெற்று கொண்டு போங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். பெற்றுக்கொண்டு போக எல்லாரும். கீதத்தை முதலாக உருவாக்கிய நாடு எது? என்னது? தேசிய கீதம் நாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் வச்சிருக்கிறோம் இல்ல, அது மாதிரி முதல் உருவாக்கின நாடு எது? பிரிட்டிஷா நாங்கள் இருக்கின்ற பிரித்தானியாவா? பிரிட்டிஷ் தான். உண்மையா தெரியாது, எனக்கு மண்டைக்குதான் தெரியும். மனித உறுப்பில் மாற்று உறுப்பு பொருத்தி கொண்டு உயிர் வாழ முடியாத உறுப்பு அது. வேற உறுப்பு நாங்க மாற்று உறுப்பு டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யறோம் இல்லோ, இந்த உறுப்புக்கு மாற்ற முடியாதாம். மனித உறுப்பில் மாற்று உறுப்பு பொருத்தி கொண்டு உயிர் வாழ முடியாது. மூளை. மூளையை பற்றி மூளைக்கு மாத்து. ஈரல். ஈரல் வளரும் தானே. பழுதா போனா சரி, அது சரியாகும் காது. இல்ல அது ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டாலும் அது தன்னை தானே திருத்திக் கொள்ற தன்மை கூட இருக்குது ஈரலுக்கு. இருக்குதானா? மாத்தலான்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி நன்றி. சரி, நன்றி. அடுத்து கொஞ்சம் பரபரப்பாகட்டும், கொஞ்சம் சந்தோஷமா, கொஞ்சம் 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 உஷாரா ஒரு பாட்டோட யாரு விஜயலட்சுமி யாரு என்பது பிற்போக்கில் இல்லை, கவசமன்றே தெரிஞ்சுக்கணும், காற்றில் மிதக்கும் கார்குழல் பின்னி கனக பூக்கள் அணிந்திடணும், புரட்சி எங்கே மலர்ச்சி எங்கே புரிஞ்ச நீயும் நடந்துக்கணும், செந்தமிழ்நாட்டு தமிழச்சியும் என்று சொல்லிக் கொண்டங்க. செந்தமிழ்நாட்டு தமிழ்ச்சியாள் அங்கே அடுத்ததாக யார் வருகின்றார்? சிவச்சந்திரியா போயிட்டான். அடுத்ததாக வசந்தி என்ன துடுக்கோட வாரீங்க? இப்போ வந்து ராமாயணத்தோட வாரா. ராமாயணத்தோட சொல்லுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. ராமாயணம் என்று சொல்லும் போது அநேகமா இது வந்து தொடங்கிக்கு வந்து விஸ்வாமித்திரர் வந்து என்ன செய்யறாருன்னா, தான் ஒரு யாகம் செய்ய போறேன்னு சொல்லி போய் தசரதர்கிட்ட கேட்கிறார். வந்து நான் ஒரு யாகம் செய்ய போறேன், எனக்கு மகன் மேரை விட சொல்லி என்ன அதுக்கு உதவி செய்யறதுக்கு. அப்ப அவர் தசரர் கேட்ட உடனே ராவணன் லக்ஷ்மணன் போய் நம்ம விஸ்வாமித்திரரோட இந்த யாகத்தை யாகத்தை செய்ய போக அங்க தடையல் இருக்கு. அதுக்கு தாடகி என்ற ஒரு அரக்கி வந்து அவ வந்து ஸ்ட்ராங்கானவள். அவள் ஒரு 1000 பேர் கொண்ட படைக்கு பலனானவள் அவள். அப்ப அது விஸ்வாமித்திரருக்கு அது தெரியும், ராமருக்கு அது தெரியாது. அப்ப இவ என்ன தடுக்கிறான்னு சொல்லி போட்டு ராமர் அவ தன் பலத்தால கொல்லுறான். கொண்டு போட்டு இந்த விஸ்வாமித்திர யாகங்கள் நடந்து நல்லா தான் நடந்தது, எல்லாம் நடந்து முடிஞ்சது. அப்ப இது முடிய வந்து விஸ்வாமித்திரர் வந்து மிதிலைக்கு கூட்டிட்டு போறாரு. வேற மிதிலையில இருக்க ஜனகத்தே ஒரு சுயம்பு அவற்ற மகளுக்கு ஜனகர் கல்யாணம் செய்வதற்காக உத்தேசிச்சிருக்கிறார். அப்ப ராமனையும் லக்ஷ்மணையும் கட்டிக்காரர் தானே. அப்ப வேற அங்க கூட்டிட்டு போயிடார். அங்க போகும்போது சீதா வந்து மேல நின்று அவருக்கு சீதாக்கு ஒரு தங்கச்சியாரம் இருந்ததாக்கும். அப்ப சீதை வந்து இவரை கண்டுட்டார், ராமனை கண்டுட்டா. அவருக்கு மேலேயே அப்போது அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுது. அப்ப அப்ப அதுல போய் ராமன் வந்துட்டான். அந்த என்ன அந்த வில்லை எடுத்து உடைச்சாதான் அந்த மகனுக்கு ஜனகர் கல்யாணத்தை கட்டி கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னதுக்காண்டி இவர்கள் போய் வில்லை எடுத்து அவர் எய்தி விட்டார்.
அப்போது எல்லாரும் ஒத்து கல்யாணங்கள் நிச்சயிக்கப்பட்டன. பிறகு ஜனகர் தந்த மிதிரையில தான் கல்யாணம் நடக்குது, ராமருக்கு கல்யாணம் நடக்குது. அப்ப தசரது தன் குடும்பத்தோட வந்து மிதிலையில கல்யாணம் நடந்தது. அது மிகவும் சிறப்பாக நடந்தது. இது ஒரு சிறு சிறு போம் தான், அந்த அளவு தான். நன்றி. நன்றி. இலக்கிய இலக்கிய பார்வை இலக்கிய பார்வை இலக்கிய பார்வை. இது நான் இப்போ சீதை, நான் ராமனை தெய்வமாக கொண்டு கணவனாக அடைந்தேன். நான் அவனோடு வாழ்வேன் என்று நினைத்தேன். ஆனால் துரசித்துவதமாக சூர்பனகை என் கணவர் மீது ஆசை கொண்டதென்று எனக்கு தெரியாமல் மாயமான் மூலம் என்னை கவர்ந்து விட்டார். அசோகவனத்தில் நான் தவம் இருந்தேன், கற்பை பாதுகாத்தேன், களங்கம் இல்லாமல் வாழ்ந்தேன், மீண்டும் வந்தேன். என் கணவனே என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. உன்னை நெருப்புக்குள் தள்ளிவிடோ விட்டு பார்க்க வேண்டும். நான் இல்லை, இந்த சமூகத்துக்காக உன்னை நெருப்புக்கு தள்ளிவிட்டு நீ கற்புட்டவளா என்று உன்னை சோதிக்க வேண்டும் என்று என்னை நினைத்தான். நான் நெருப்புக்குள் விழுந்தேன், மீண்டும் என்னை சோதித்தான். நான் தனியாகவே போனேன். சீதை, நான் எப்போதும் சீதைதான். சும்மா கொஞ்சம் வேண்டு சொல்லி கண்டு. அடுத்ததாக, நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். விடுவது கடிகாரம் உள்ளல்ல, பசுமையான வாழ்க்கை வீணாக போகுது. நினைச்சு வீணாக்காதே. வேண்டு சொல்லி கண்டங்க. அடுத்ததாக யசோதா. வணக்கம், மீண்டும் வணக்கம். உங்களுக்கு ஒரு சிறிய செய்தியை வாசிக்கலாம் என்று இருக்கின்றேன். என்னுடைய கற்பனையில் வந்ததுதான், கேட்டு மகிழ்வீர்கள் நினைக்கின்றேன். முக்கிய செய்திகள் வாசிப்பவர் யசோதா தர்மலிங்கம், பிரான்சில் இருந்து. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான பிரான்சில் நீண்ட நாட்களாக மழை பெய்யாமையினால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் நீர் குடிப்பதனை படிப்படியாக நிறுத்தி வருகின்றனர். அதாவது நாளுக்கு 1 லிட்டர் நீர் குடிப்பதை நிறுத்தி 50 விழுக்காடு மக்கள் நாளொன்றிற்கு 1/4 லிட்டர் நீர் குடிக்கின்றனர் என்று அறிய முடிகிறது. மேலும் 25 விழுக்காட்டு மக்கள், குறிப்பாக செல்வந்த நிலையில் உள்ள மக்கள், அதிக விலை கொடுத்து நீர் வேண்டி குடிப்பதாக அறிய முடிகிறது. எஞ்சியுள்ள 25 விழுக்காட்டு மக்கள் குடிநீர் குடிப்பதை நிறுத்தி மதுபானங்களை அருந்தி வருவதாக அறிய முடிகிறது. நாளடைவில் மதுபானம் அருந்தவிருக்கும் மக்களின் விழுக்காடு 50 ஆகலாம் என அண்மைய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நன்றி. செய்திகள் தொடரும். நன்றி, உங்கள் அருமையான செய்திகளுக்கு நன்றி. அதனால எல்லாரும் மதுவை குடியுங்கள் என்று இயற்கையே சொல்லிவிட்டதோ சொல்லி கொண்டோமையா, இது ஒரு பண் மதுவை குடிச்சிடாதீங்களோ என்று சொல்லிக்கொண்டு மிக நன்றி யசோதா தர்மலிங்கத்தை இடங்க. அங்கே அடுத்ததாக தயாரா இருக்காங்க. அங்கே ஒரு பாட்டோட பாட்டு, எங்களோட பாட்டு விஜயலட்சுமி பாட்டு அல்லது பாட்டு மாதிரி ஒளிவாங்கி பாட்டு மாதிரி. ஹாப்பி நியூ இயருக்கு படிங்க. நல்லோர்கள் வாழ்வை காக்க, நமக்காக நம்மை காக்க, ஹாப்பி நியூ இயர். சமுதாய சிந்தனை தேர, அநியாய கொள்கைகள் மாற, மனிதாபிமானமும் வாழ, ஹாப்பி நியூ இயர். பாட்டு பாடவில்லை. சரி, அடுத்த பாட்டுக்காக தயாராயிருங்கள். சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட வந்திருக்கும் அனைவருக்கும், சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பெரியோரே வணக்கம், சிறியோரே வணக்கம், பெற்றோரே அறிந்தோரே கற்றறிந்த சபையோரே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பாருங்கோ, புத்தாண்டு 25ல வந்துட்டோம். ஓமோம் வந்துட்டோம். அப்ப நாங்கள் நல்ல செய்தி சொல்ல போறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல செய்தி சொல்ல போறோம். கற்ற கலைகளையும் பெற்ற கலைகளையும் அழிந்து போகாமல் காக்க இங்கு முத்தமிழ் மதுரத்தோடு 92வது வாரமாக இங்கு வந்திருக்கின்றோம். பெற்றோரே பெரியோரே வணக்கம். இங்கு வந்திருக்கும் பெரியோரே வணக்கம் சொல்லிக்கொண்டாங்க. அடுத்ததாக வசந்தி விவகாரம். ஒரு சின்ன நன்றி வணக்கம். ஒரு சின்ன அரசியல் பற்றி ஒரு சிறு, நீங்கள் ஒரு அரசியல்வாதி, இப்போது அரசியல்வாதி.
ஒரு அரசியல் நோக்கு. என்னன்னு சொன்னால் வந்து இந்த அரசியல்வாதிகள் குலத்திலும் சரி நிலத்திலும் சரி இந்த அரசியல்வாதிகள் எல்லோரும் ஓட் கேட்டு வருவார்கள். பிறகு வந்து தாங்கள் நினைச்சதையே செய்வார்கள். அவர்களுக்கு உண்மையாக நான் ஆணித்தரமாக இந்த 2025ஆம் ஆண்டு என்ன சொல்லிக் கொள்வது என்று சொன்னால், உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதியாகவோ அல்லது ஒரு எம்பியாகவோ அவர்கள் நியமிக்கும் போது அவர்கள் என்னத்தை மனதில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வந்து சாதாரண மக்கள் தங்களுடைய குரலை பிரதிபலிக்கக்கூடிய தங்களின் பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்க வேணும். நேர்மையும் நீதியும் தரக்கூடிய ஒருவராக அவர்கள் இருக்க வேணும். ஏனென்றால் சாதாரண மக்களின் பிரச்சனைகளை அவர்கள் பாராளுமன்றத்துக்கு எடுத்து நேர்மையும் நீதியுமாக அவர்களுக்கு தக்க அவை இந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பை எடுத்து கொடுக்க வேணும். இவர்கள் அப்படியானவர்கள் தான் உண்மையிலேயே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டும். அவர்கள் வந்து அதை தவறும் பட்சத்தில் வந்து அவர்கள் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் உண்மையிலேயே வந்து மக்களுக்கு அநியாயம் செய்ய அநேகமான இடங்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு நிலத்துல ஊர்ல பார்த்துக்கொண்டிருக்கிறா இருந்தால் எவ்வளவு கஷ்டங்களை மக்கள் அனுபவிக்கக்கூடிய மாதிரி இந்த அரசியல்வாதி செய்தார்கள். இந்தளவு நாளும் உண்மையிலேயே எடுத்து காட்டுறதுக்கு ஒருவருமே இல்லை. இப்போது அட்லீஸ்ட் ஓரளவுக்கு இவைகள் பேசப்படுகின்றது என்று சொல்லி கொஞ்சம் மனதுக்கு ஆறுதலாக இருக்கின்றது. அட்லீஸ்ட் மக்களுக்கும் கொஞ்சம் விளங்குகின்றது. இதாலே மிகவும் மனதுக்குள்ள ஒரு 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 ஒன்றும் கிடைக்க போவதில்லை. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ஆள் இப்படி கதைக்குது, மக்கள் எல்லாரும் இதை பற்றி கதைக்கிறார்கள் என்ற ஒரு மனதில் ஒரு சந்தோஷமான நிலையில தான் இந்த அரசியல்வாதிகளை பற்றி என்னுடைய நிலைப்பாடு. இதோ நான் ஒரு அரசியல்வாதி, நீங்கள் உங்கள் வாக்கை எனக்கு செலுத்துங்கள். என் உடல் மண்ணுக்கு, என் உயிர் தமிழுக்கு நீங்கள் வாக்களித்தால் நான் வீதிகள் போட்டு தருவேன். நான் வந்து உங்களுக்கு தமிழீழத்தை பெற்று தருவேன். நீங்கள் எனக்கு வாக்களியுங்கள். யாரையும் நம்பி விடாதீர்கள். எல்லோரும் பொய்யர்கள், பித்தர்கள். ஆனால் நான் நேர்மையானவன். நான் எனது மக்களுக்காக சேவை செய்வேன். அடித்தட்ட மக்களுக்காக சேவை செய்வேன். ஆகையால் ஏமாறாதீர்கள். உங்கள் வாக்கை எனக்கு தாருங்கள். என் உடல் மண்ணுக்கு, என் உயிர் தமிழுக்கு என்று சொல்லிக்கொண்டாங்க. அடுத்ததாக யார் வர போறீங்க? யசோதா அல்லது விஜயலட்சுமி? ரெடியா? யார் ரெடி? விஜயலட்சுமி. ஓகே. வித்தியாசமா கேட்டுக்கொண்டு சந்தோஷமா. நீங்க மனிதனாக வாழ வேண்டுவதற்கு 18 விஷயங்கள் தேவை. அதை நான் சொல்லுகின்றேன். மதிக்கப்பட வேண்டியவர்கள் தாய் தந்தை. மிக மிக நல்ல நாள் இன்று. மிக பெரிய வெகுமதி மன்னிப்பு. மிகவும் வேண்டியது பணிவு. மிகவும் வேண்டாதது வெறுப்பு. மிகப்பெரிய தேவை நம்பிக்கை. மிக கொடிய நோய் பேராசை. மிகவும் சுலபமானது குற்றம் காணல். கீழ்த்தரமான விஷயம் பொறாமை. நம்பக்கூடாதது வதந்தி. ஆபத்தை விளைவிப்பது அதிக பேச்சு. செய்யக்கூடாதது நம்பிக்கை துரோகம். செய்யக்கூடியது உதவி. இழக்க வேண்டியது சோம்பேறித்தனம். உயர்வுக்கு வழி உழைப்பு. நழுவவிடக் கூடாதது வாய்ப்பு. பிரியக்கூடாதது நட்பு. மறக்க கூடாதது நன்றி. நன்றி. ஓகே. நன்றி. நன்றி கொன்றார்க்கும் ஓய்வில்லா ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. ஓகே. எங்க யசோதா? ஓகே. உங்களுக்கு அன்று தொடர்ச்சியாக பாடத்தை கற்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். வணக்கம் டீச்சர். வணக்கம் டீச்சர். டீச்சர் வந்துட்டா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் டீச்சர். சும்மா இருக்குங்களா? உற்சாகமா இருக்கிறேன். கண்ணை மூடி கண்ணை மூடி கண்ணை மூடி திறவுங்க. உற்சாகம் இல்லையண்டா மேல பாருங்க, கீழே பாருங்க, கைய தட்டுங்க. கண்ணை அப்படியா? இப்படி கைய 2 தரம் துடையில தட்டி இஞ்ச தட்டி இப்படி செய்யுங்க. பிள்ளைகளுக்கு நீங்க இப்படி சொல்லி கொடுக்கணும். மன உரிமை பாடுகள் இப்படி கொண்டு வரணும் பிள்ளைகளை வகுப்புறையில. நீங்க நிலைநிறுத்தி போட்டுதான் நீங்களும் படிப்பிக்கலாம். என்ன உங்களை பார்த்துதான் நீங்க படிப்பிச்சா நாங்க ஓரளவுக்கு. ஓகே. அது டீச்சர்ஸ் இருக்குத்தான். நான் உங்களுக்கு தெரியும் தானே, நல்லா படிப்பேன் தானே உங்களுக்கு. நீங்க நல்லா படிப்பீங்க, நாங்க படிக்கணும்.
சரி ஓகேயா. ஏன்னா நாங்க மகாபாரதத்துல கடந்த வகுப்புல மகாபாரதத்துல இந்த சூது பற்றி பார்த்த நாங்கள். சூதுல வந்து பாண்டவர்கள் எல்லாத்தையும் வளர்ந்து அவை காட்டுல போய் வாழ வேண்டிய ஒரு என்ன நிலைமை. கூத்தடிச்ச சூது 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 சூதா சூதா சாமச்சாவன்னா சூவண்ணா இந்த காது கொஞ்சம் கேட்கல டீச்சர் அதான். ஓகே சூது சூவன்னா தூணம் சூது. அப்ப அந்த சூதுல பாண்டவர்கள் எல்லாத்தையும் வளர்க்கினோம். நாடு இல்ல நகரம் இல்ல ஒன்றும் இல்ல, வளர்ந்து காட்டுல போய் இருக்க வேண்டிய நிலைமை. காட்டுல இருந்துட்டு வந்தாதான் அவைக்கு ஏதாவது கிடைக்கும்டா காட்டுல போய் இருந்துட்டு வந்தாச்சு. சரிதானே? அப்ப சூது வழக்கம் இல்லையா திருப்பி நீங்க வாங்க கேள்விய கேளுங்க, அடுத்த வகுப்புல பாக்கலாம். இன்றைய வந்து தூது சூது முடிஞ்சது தூது. சூது முடிஞ்சு மகாபாரதத்துல ஒரு சுருக்கம் ஒரு கதை இருக்குது, தூது போறது. தூது முடிஞ்சது இப்ப தூது. அப்ப இவே நாட்டுக்கு நாடு கேட்டு வந்து நிக்கணும். என்ன காட்டு வாழ்க்கை முடிஞ்சது, அப்ப நாட்டுல வாழும். நாடுல வாழ்றேன்னால் நாட்டை குடுக்கணுமே, துரியோதன நாட்டை குடுக்கணுமே. நாடு அதுல வந்து கிருட்டினன் தூதோடு இருக்குது. ஏன்னா கண்ணன் தான், அவர் தான் கிருஷ்ணன், அவர் தான் தூதா போறேன். அப்ப அந்த தூதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிவுல சில கேள்விகள் கேட்பேன். கண்ணை மூடிக்கொண்டு கடகடன்னு பதில சொல்லு. சரிதான்? காது கொடுத்து கேளுங்க. கண்ணை மூடினா விட விடுமோ? கண்ணை மூடிக்கொண்டு பதில் சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க காது கொடுத்து கேட்கணும் நான் சொல்றது. சரிதானே? ஐயந்தளிய கேட்கணும். சரிதானே? முதலாம் நாள் தூதுல அந்த கிருஷ்ணர் எப்படி அத்தினாபுரத்துக்கு போறேன்றத சொல்லி இருக்கு. போற வழியெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் இருக்கு. நீங்க புத்தகத்தை வாசிச்சு கண்டாவலாங்க, நீங்களும் வாசிக்க உங்களுக்கு அந்த கற்பனை திறன் திறக்கும். அப்ப நீங்கள் அதை வாசிங்க. அவர் போறதை பற்றி தான் முதலாவது நாள் தூது சொல்லுங்க. அவர் எப்படி போற அங்க போய் கிட்ட போயிட்டு அங்க ஒரு பூஞ்சோலை ஒரு சோலையில அவர் தங்குற. அடுத்த நாள் 2வது நாள் தூது அவர் வந்து தங்கி இருக்கிற தூதுவர்களின் ஊடாக, யாரினூடாக? தூதுவர்களின் ஊடாக துரியோதனன் அறிகிறார். சரிதானே? துரியோதனன் அறிஞ்சு கிருஷ்ணரை வரவேற்க வழிக்கிட அங்க சவுனி தடுத்து நிறுத்தி நீ போகாது என்று. சரிதானே? அவர் அந்த வேலையெல்லாம் பார்த்து நிறுத்தியார். மிச்சம் இருக்கிற ஏனியோர்கள் போயினம். விதுரன் மற்ற அவையில இருக்கிறார்கள் எல்லாரும் போய் என்ன செய்யணும்? இவரை கூட்டிக் கொண்டு வர போயினம். கூட்டிக் கொண்டு வர போனால் அவர் வந்து விதுரன் வீட்டுலதான் தங்குற. தங்கி அங்க துரியோதனட்ட நேர வர இல்ல, துரியோதனன் போவையும் இல்ல, கூப்பிட வரையும் இல்லை. விதுரன் வீட்டை தங்கி அங்கேயே சாப்பாடெல்லாம் மூடிய விதுரன் கேட்கிறார் வந்த செய்தி என்னண்டு. அவர் சொல்றேன் பாண்டவர்களுக்காக தூது வந்திருக்கிறேன். அப்ப 3வது நாள் தான் எங்க போறேன்? துரியோதனிட்ட போறேன். அப்ப முதலாவது கேள்வி துரியோதனன் என்ன கேட்கிறேன்டா, நீ தூதா வந்திருக்கிற, என்னட்ட நேரம் வந்திருக்கலாம் தானே, என்னட்ட வராம நீ இருந்ததுக்கு என்ன காரணம்? அப்பதான் கண்ணன் சொல்றார், ஒருவற்ற வீட்டில சாப்பிட்டு, அதாவது கை நினைச்சு, அதாவது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சம்பந்தங்களை தமிழ்ல ஒன்று தானே, நிச்சயிக்கப்படாட்டி கை நினைக்காயணும். ஏன்னா கை நினைச்சுட்டா சம்பந்தம் செய்யணும். நிச்சயம் அங்க சாப்பிடுங்க. அதே மாதிரி கண்ணன் சொல்ற, கிருஷ்ணன் சொல்ற, ஒருவர் வீட்டுல உண்டு பிறகு அவரோட போரிட நினைச்சால் அல்லது போரிட்டால் அவர்கள் நரகம் அடைவார்களாம். ஆகவேதான் இந்த வீட்டுல வந்து நான் தங்க இல்லைன்னு சொல்றேன். அப்ப அதுக்கப்புறம் 2வது கேள்வி கேட்கிறேன், நீ ஏன் வந்த? நீ அது சொல்ற, பாண்டவர்கள் வனவாசம் முடிச்சாச்சு, வந்து நிக்கிறோம், அவர்களுக்குரிய நாட்டை கூடண்டு சொல்றார். அவர்களுக்கு நாடு இல்ல, நாடு கொடுக்க மாட்டேன். அவர் சொல்றார் 5 ஊராவது குடு, இல்ல நாட்டுல பாதிய கூடன்ற முதல். அப்ப அதுவும் இல்லைன்னுட்டான். அதுல அப்ப 5 ஊராவது குடு, ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஊர் வாழ்ந்துட்டு போட்டுமே. அதுவும் இல்ல, அவர்களுக்கு நுழை இருக்கிற இடம் கூட இல்லையான்னு சொல்லியார். அப்ப என்ன கிருஷ்ணர் முடிவெடுக்கிறார், இனி என்ன போடுறார்? அவ போருக்கு உரிய சபதம் எடுத்தாச்சு போர் செய்யறதுக்கு. அப்ப இதுதானே எத்தனையாவது தூது? அது நான் ஞாபகம் வச்சு கொடுங்க. 3வது நாள் தூது. அடுத்தது 4ஆம் நாள். அப்ப போறண்டா போர் நடக்க போகுது. அப்ப என்ன செய்யணும்? துரியோதனோட படை பலம் எல்லாம் இருக்கு. கண்ணன் போய் 2 போர் செய்ய முடியாது அப்படியே நிரந்தரமா.
அப்ப பாண்டவர்கள்ட்ட நல்ல மனபலம் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? துரியோதனன் பட பலத்தின் வலிமைய குறைக்கணும் பிள்ளைகளே. அப்பதான் அவ 2 பேரும் சமனா வருவினம் என்ன. அப்ப என்ன முதலாவதா அவர் என்ன செய்யறார்? கர்ணன் இருக்கிறார் அங்க. கர்ணன் நல்ல வலிமையோடு இருக்கிறாரே, அவற்ற வலிமையை குறைக்கணும். அஸ்வத்தாமன் வலிமையை குறைக்கணும். அதுக்கிடையில விதுரன் இருக்கிற விதுரனை துரியோதனன் இடையில பழிச்சு கண்ணனை கூப்பிட்டு வீட்டை சாப்பாடெல்லாம் கொடுத்துண்டு அவற்றை பிறப்பை பற்றி கூடாம கதைச்சேன்னு சொல்லி அவை கிளைக்கவே சண்டை வந்து அவர் தான் உனக்காண்டி போரிட மாட்டான்னு அவர் வில்லையெல்லாம் முறிச்சு போட்டார். யாரு முறிச்சது? விதுரன். அப்ப இந்த அஸ்வத்தாமனை அவனும் ஒரு பயங்கர பலசாலி. அவற்ற பலத்தை குறைக்கணும். என்ன செய்யலாம்? அப்ப அவர் சொல்றார் கண்ணன் அஸ்வத்தாமன்கிட்ட, நான் கேப்பன் யார்கிட்ட என்ன சொன்னது யாருன்னு கேப்பன், பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும் பிள்ளைகள். அப்ப அவர் சொல்றார், நீ கேட்டுக்கொண்டுதானே இருந்தேன் நான் துரியோதனிட்ட 5 ஊராவது பாண்டவர்களுக்கு கொடுக்க சொல்லிக்க. அப்ப அவன் ஓமண்டு சொல்லல தானே, அப்படிப்பட்டவனுக்கு நீ வந்து போர் செய்ய போறியோ என்று சொல்லி நீ அவன் தார படபலத்தை ஏற்றுக்கொள்ளாதே என்று சொல்ற என்று சொல்லி போட்டு அவர் ஓவோ இல்லையோடு சொல்லக்கு முதல் அவர் நைசா தன் கையில உள்ள மோதிரத்தை நழுவ விடுற கீழே விழுகுது. அது விளையக்க இவர் குனிஞ்சு எடுத்து கொடுக்குற. அப்ப என்ன துரியோதனம் பார்த்தா என்ன நடக்குது? ஓ இவ ஏதோ சபதம் செய்து கொடுக்கிறேன், சத்தியம் செய்து கொடுக்கிறவன். துரியோதனம் தானாக அவரை படையில இருந்து நீக்கிட்ட ஒண்ணும் இல்லை. அப்ப அங்க 2 இது வலிமை இழக்குது. அடுத்தது மிஞ்சி இருக்கிறது கர்ணன். இந்திரனை கூப்பிடுற கண்ணன் கிருஷ்ணன் இந்திரனை கூப்பிட்டு நீ போய் கர்ணன் கவச குண்டலத்தை வேண்டி கொண்டு வான்னு சொல்றேன். இந்திரனும் கிளட்டு அந்தனர் வேடம் தாங்கி போய் அவற்ற கவச குண்டலத்தை கேட்கிறேன். அப்ப கூட ஒரு அசரீதி கேட்குது பிள்ளைகளே. எப்படி? இது கண்ணன் அனுப்பின தூதுவன் தான், நீ உண்ட இதை கொடுக்காத என்று சொல்லையும் இவர் தானே கொடையாளி, அவர் காட்டி கொடுத்துருவேன். அங்கேயும் இதாச்சு. இன்னும் ஒரு விஷயம் அடுத்ததுல வருது. என்னண்டா, குந்தி இருக்கிறாதானே பாண்டவர்கள் தாய், கண்ணனுக்கு வாழாதான் தாய். அந்த கதையை நீங்க முதலே படிச்சிருப்பீங்க. பிறகு கேட்கிற கேள்வி. அவ போறா, கண்ணன் தான் அனுப்பி வைக்கிற. என்ன, நீதான் என்ற மகன் என்று சொல்லி அவனை உண்ட பக்கம் இழுத்து கொண்டு வா. அப்ப கண்ணன் தெரியுதான் சிறுவள் அவன் வரமாட்டான், நன்றி மறக்காம இருக்கணும். என்ன திருக்குறளை படிச்சீங்களான்னு சொல்லுங்க அவன் பிள்ளைகள். திருக்குறளை நன்றி மறவான திருக்குறள் என்ன? அப்ப கடனிடைக்க யோசிக்கிறார். இந்த திருவிளையாடலையும் யோசிச்சு அவன் வர மறுத்தால் அந்த என்னது அந்த அஸ்திரத்தை நீ ஒரு தடவைக்கு மேல ஏவக்கூடாது வழங்குதானே என்று சொல்லி அந்த இதையும் வேண்டி கொண்டு வர சொல்லி அனுப்புற. அதே மாதிரி குந்தி போய் அதே மாதிரி தான் நடக்குது. அவர் வர மறுக்கிறார். அவ அந்த இத கேட்கிறா. அவரும் கண்ணனும் தான் இறக்கும் வரைக்கும் நான் தான் உண்ட மகன் என்று தெரியக்கூடாது, பாண்டவருக்கும் தெரியக்கூடாது. நான் இறந்த பிறகுதான் இந்த உலகமே அறிய நான் தான் உன்னுடைய மகன் என்று நீ மெய்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படியே போர் நடக்குது. பாண்டவர்கள் வெல்கிறார்கள். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கேள்வி கேட்டுட்டு நிப்பாடுற நேரம். இதுல வார பாத்திரங்களோட பெயர்களை ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க பாப்போம். முக்கிய பாத்திரங்களை. அஸ்வத்தாமன். ஓகே வசந்தி, அஸ்வத்தாமன் என்ன என்ன எப்படிப்பட்டது? அவர்தான் துரோணற்ற மகன். என்ன துரோணற்ற மகன்? இதுல இந்த தூதுல என்ன பலசாலி. அவர் வேடம் போட்டு அந்தன வேடம் போட்டு போனவர் யார்? கர்ணன். அது இந்திரன். கர்ணன் வந்து 2வது நாள் தூதுல யாருடைய வீட்டில் தங்கி இருந்து உணவு உண்டா? விதுரன். கெட்டிக்கார குந்தி கேட்ட வரம் என்ன கர்ணன்ட்ட? நீ வந்து நாகாஸ்திரத்தை 2 தரத்துக்கு மேல ஏவக்கூடாதுண்டும் அதுக்கு கர்ணன் வந்து நீ வந்து என்னை கடைசி வரை நீ நான் செத்தா வந்து நீ என் மகன் என்று சொல்ல வேண்டும் என்று நான் உன்னுடைய மகன் என்று சொல்லக்கூடாது.
அப்ப விஜயலட்சுமி சொல்லுங்க பாப்போம், ஏன் துரியோதனன் வீட்டை வந்து கண்ணன் தங்க இல்லைன்றதுக்கு என்ன சொல்றேன்? விஜயலட்சுமி சொல்லட்டும். விஜயலட்சுமி நான் நினைச்சா துரியோதனன் கேட்கிறார், நீ ஏன் வந்த எந்த வீட்டை வந்து தங்க இல்ல? ஏன்னா அந்த கை நினைச்சால் அந்த வீட்டுல நாங்க சம்மந்தம் செய்யணும். அங்க இருந்தால் அது போர் செய்யலாது. அதே மாதிரி ஒருவர் வீட்டை போய் உணவுண்ட பின் அவரோட போர் செய்தால் நரகத்தை அடைவினமா. அப்ப அதைத்தான் சொன்ன, உட்புட்டவரை உள்ளளவண்டினை உட்புட்டவரை உள்ளளவண்டிலை என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் ஈவில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு காலத்தினால் செய்தனன்று சிறிதனதும் ஒரு ஞானத்தில் மானப் பெரிது. பிள்ளைகளே, இவற்றை கருத்தில கொண்டு நடைமுறை வாழ்க்கையில செம்மையாக வாழுங்கள் என்று சொல்லி அடுத்த வகுப்புல உங்களை சந்திக்கும் வரை மிக்க மகளுடன் விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்த வாரம் எங்களுக்கு நல்லா ஏனண்டா எங்களுக்கு நீங்க உங்களை மூளைசாலி, எங்களுக்கு மூளை இல்ல. ஞாபகசாலி. மிக நன்றி, மிக நன்றி. அருமையான கருத்தை உங்களுக்கு சொல்லியிருக்க. கை நினைச்சா நீங்க அதுக்கு துரோகம் செய்தா சொர்க்கம் போக மாட்டீங்க. நீங்களும் நானும் யோசிச்சு கொள்ளுங்க. இந்த வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடாது இதைத்தான் சொன்னாங்களோ என்று சொல்லிக்கொண்டு, நீ வார்த்தை என்னும் நீ வார்த்தைகளால் என்னை வதைத்து சிதைத்து புதைத்தாலும் நான் உனக்கு சுவைக்க இனிய கனிகளாய் மட்டுமே தருவேன். கருக்களாயும் திருப்பி கொடுக்க மரமாய் தெரிந்து விரிந்து மரமாகியும் தருவேன். களைகளை கொடுத்தால் என்ன, குப்பைகளை கொடுத்தா என்ன, எதுவை கொடுத்தாலும் மழைக்கு வளும் முளைச்சகா மரம் போல நான் கனிகளை மட்டும் தருவேன். அந்த மாதிரி மன்னிச்சு கொள்ளும். ஓகே, அடுத்ததாக யாரு பாட்டு விஜயலட்சுமி திரையராஜ் பாடல் இதோ பாடல். பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பக்தி பாட்டு பக்தி பரவசமாயி எல்லாரும் இந்த வருஷத்துல போயிடாதே முனிவரா. கருணை மழையே விளையாடும் நாவில் செந்தமிழே கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என் நாவில் செந்தமிழே அலங்கார தேவத வனிதாமணி இசை கலையாமம் தந்தருள்வாய் கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் மின்னாவில் செந்தமிழே மரகதவளை கரங்கள் மாணிக்க தாங்கும் மரகதவளை கரங்கள் மாணிக்க தாங்கும் அருள் ஜபமாலை விளங்கும் அருள் ஜபமாலை விளங்கும் ஓதியோடல் அனுபவ ஸ்வரரங்கஞானம் ஸ்ருதியோடல் அனுபவ ஸ்வரரங்கஞானம் சரஸ்வதி மாதாவும் வீணையில் எழுங்கானம். நன்றி நன்றி. வேறு ஒரு தேவாரம் மட்டும் படிக்கலாம். ஆறு ஜசோதா அல்லது தேவாரம் தெரியுமா? நான் ஒன்று கேட்கிட்டேன். ஒரு ஜசோதா தயாராயிருங்க ஒரு தேவாரம். ஓகே, நீங்க கேளுங்க. என்னட்ட கூட மாட்டாங்க கேளுங்க. ஓகே, என்னன்னு சொன்னால் வந்து நான் இந்த சைவ சமயத்துல வந்து ஏன் எல்லாரும் முதலில பிள்ளையார கும்பிட வேணும்னு சொல்றார்கள். அதுக்கு காரணம் யாருக்காவது தெரியுமா?
சொன்னவைக்கு தானே தெரியும், நம்மளுக்கு என்ன தெரியும், நாங்க ஒரு தடவை இல்ல, சொன்னோம். கோயிலுக்கு போனா முதல்ல போய் கும்பிட வேண்டியது அந்த எனக்கு தெரிஞ்சது சரியோ தெரியல, அப்படி இருக்குது. அவ 2 3 கதை இருக்குது. ஒரு கதை அந்த உமாதேவியார் குளிக்க போயிருக்க பிள்ளையார அது ஊத்த காவல் கதை, அது ஊத்த கதை, அது ஊத்த கதை. அது இல்ல. அது இல்ல. ஓ அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த அசுரர்கள் ஏதோ போர் செய்ய போய்க்க பிள்ளையார விடங்க போய் அதை தோச்சு போனதோ அப்படி அந்த கதை இல்லையோ. இல்ல, உண்மையிலே எங்களுக்கு இந்த காலமும் பொய்யான ஸ்டோரியில தான் இந்த ஊத்த கதை எல்லாத்தையும் நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு அசிங்கமான செயல்களை ஊத்து இல்ல, கற்பனை கற்பனை கதை. ஊத்ததான் ஒரு ஊத்தைய உருட்டி வச்சு என்னென்ன பிள்ளையாராக மாத்த முடியும், அது எவ்வளவு ஒரு அசிங்கமான விஷயம். சரி அதை விடுங்க நீங்க. உண்மையிலே என்னன்னு சொன்னா இந்த எங்கட சைவ சமயம் தான் வந்து ஆதியில வந்து என்னன்னு சொல்றதுன்னா என்ன சொல்றது, ஆசீவகம் என்று சொல்றதுதான் ஆதியில இருந்த இயற்கையை வழிபட்டு கல்ல வழிபட்டு அதற்கு எல்லாம் வந்து ஒரு பேர் இருந்தது, வந்து அதுக்கு பேர் வந்து ஆசீவகம். அந்த ஆசீவகத்தை வந்து இந்த வந்தறியல் வந்து ஒரு தரம் வந்து நாட்டை வந்து பிடிக்க வந்து இந்த ஆசீவகத்தை அவையால தாங்க முடியல. ஏன்னா அவ்வளவு பண்பான மக்கள், அவ்வளவு அறிவாளிகள், அவ்வளவு விஞ்ஞானிகள் எல்லாருமே அதுக்குள்ள இருந்தவர்கள், அவ்வளவு 10,000 கணக்கான சித்தர்கள் எல்லாருமே அங்க இருந்தவர்கள். அப்ப அந்த அளவு பேரையும் இந்த வந்தேறியல் வந்து ஒரு ஆரியர் வந்தவங்க தானே, ஒரு போர்ச்சுகேயர் உள்ளாந்தர் ஆங்கிலேயர் எல்லாரும் வந்தவ தானே. அப்ப அவைகளுக்கு இது பொறுக்க முடியாம இந்த ஆசீவகத்தை அழிச்சவ. இதுதான் முதல் சமயம். அந்த நாங்கள் இயற்கை வழிபட்டு அதுகள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு இந்த ஆதியை அழிக்கும் போது அதுக்கு அந்த நேரம் அதுக்கு பேர் வந்து ஆசீவகம். அந்த ஆசீவகத்துக்கு வந்து அங்க இருந்த மக்களால கொடுக்கப்பட்டது வந்து என்னன்னா, யானை வந்து ஒரு அறிவான மிருகமாயும், அது யானை வந்து சரியான ஹெல்ப்ஃபுல்லான மிருகமாயும், இந்த கோயில காட்டுறதுக்கோ எல்லாத்துக்கும் மற்ற ஒரு நன்றி உள்ள அனிமலாயும் இருந்தபடியா ஆசீவகத்தின் சிம்பிளா வந்து யானையின் தலையையும் வந்து அங்க இருந்த செல்வந்தர்கள வண்டி பெரிய வண்டி அந்த சிறப்புக்கும் ஒரு சிம்போலிக் கடவுளாக வந்து பிள்ளையார் உருவகிக்கப்பட்டவர் அந்த காலத்திலே, ஆதி காலத்திலே. அதான் பிள்ளையார் வந்து ஈவன் நார்த் இந்தியாவில போனாலும் பிள்ளையார் கணபதி என்று கும்பிடினா சரிதானே. அவங்க ஆரியர் தான், நார்த் இந்தியாவில இருக்கிறவர் ஆரியர், அவையும் கும்பிடினா. நீங்கள் எங்க இந்த ஐரோப்பால என்ன அமெரிக்கான எங்க போனாலும் கணபதியை வச்சு எல்லா இடங்களிலும் கணபதி டெம்பிள்கள் இருக்குது. அப்ப ஆதியில இருந்ததை அவங்க வச்சிருந்திருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு பொய்யான ஸ்டோரிகளை சொல்லி எங்களை பொய்யான முறையில அசிங்கமான முறையில எங்களுக்கு அது ஒரு கூடாத தெய்வமாகவும் அந்த கூடாத ஆசீவகத்தை ஒரு கூடாத மாதிரி காட்டி இந்த பிள்ளையார வந்து எங்களை வித்தியாசமான முறையில வழங்கப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே எங்களோட ஆதியில இருந்த சித்தர் 10,000 ஒரு நீங்கள் பிள்ளையார கும்பிடக்க வந்து 10,000 சித்தர்களை கும்பிடுற மாதிரியான ஒரு பிரயோசனம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவ்வளவுக்கு ஆசீர்வாதம் தான் எங்களோட முதல் சமயம். இந்த கருத்து நானும் இப்ப நேற்று கேட்டேன். நான் அந்த மன்னர் சொல்லி அவருடைய இதுல அப்ப நானும் கேட்டேன். நான் அப்ப புது விஷயமா உண்மையில ஆதியில இருந்தது வந்து பிள்ளையார நாங்கெல்லாம் தமிழர் தான் கூப்பிட்டது. பிறகு அது இல்லாம அழித்தொழிக்கப்பட்டு பிறகு திரும்ப ஆதியில இருக்க சமயத்தை சிம்போலிக்க பிள்ளையார் வச்சிருக்கீங்க எல்லாம் அழிக்க துறக்கிட்டோம். அந்த சித்தர் எல்லாத்தையும் நார்த் இந்தியால இருந்து தான் வந்ததுன்னு சொல்லி கட்டுக்கதையை அவங்க கொண்டே வச்சு கும்பிடுறாங்க, அவங்களும் கொண்டே வச்சு கும்பிடுறாங்க. ஆனா எங்களுக்கு அந்த ஸ்டோரிய சொல்ல இல்ல, எங்களுக்கு சும்மா அங்கே இருந்து வந்த மாதிரி சொல்லி கதையை கட்டி விட்டுட்டாங்க. ஒரு சிம்பல் அந்த ஆதி கும்பிடுறதா நாங்க முதல் பேர் பிள்ளையார கும்பிடுறதுக்கு 10,000 எல்லா இடமும் வெளியில அரச மரத்துல ஆற்றங்கரையில எல்லாமே இருந்த கடவுளும் அவர் ஒரு ஆள் தான். அந்த சிம்பிளை வச்சிருந்திருக்கிறான் இந்த வரைக்கும். இப்பதான் எங்களுக்கு வெளியில வந்திருக்குது. பதியண்ட பெயருக்கும் வந்து கண என்று சொன்ன அந்த குரூப் அந்த குரூப் அதுக்கு பதியா லீடரா இருந்தது. அது நேற்று இந்து மக்களுக்கு தேவையான சொல்லிக்கொண்டு நன்றி நன்றி இருவருக்கும். இந்து வைஷ்ணவன் ரெண்டவா கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான்.
கொடுத்தான், உனக்காகவும் எனக்காகவும் கொடுத்தான். அதை கண்டு சொல்லிக்கொண்டு நீங்கள் கடவுளுக்கு செய்கிறது காணிக்க, ஆனா ஏழைகளுக்கு நீங்க செய்யும் காணிக்க கல்வி சொல்லி கல்வி கொடுங்க. கற்க கசடற கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தகண்டு கற்ற நாளாய பயன் என்குள் வளறிவான் மற்றவர்களார் எனது கல்வியை நாங்கள் கொடுப்போம். எல்லா இடமும் கல்வியை கொடுப்போம். காசுகளை கொடுப்பதை விட நாங்கள் கல்வியை எல்லா இடம் கொடுப்போம். அடுத்ததாக ஒரு வைத்தியர் யாரு யசோதா. அடுத்ததாக என்ன? இந்த மண்ணங்களின் சொந்த மண் சொல்லலாமா? விஜயலட்சுமி பாட்டு பாட்டு இல்ல. அப்ப ஏதாவது மனித உறவுகள் வெற்றியின் அற்புதம். ஹியூமன் ரிலேஷன்ஷிப் தி மேஜிக் ஆஃப் சக்சஸ். குடும்பத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி மனித உறவுகளில் விரிசல்கள் ஏற்படாமல் இருக்கவும் ஏற்பட்ட விரிசல்கள் மேலும் பெரிதாகாமல் இருக்கவும் இது சில எளிய முறைகள் வழிமுறைகள். எத்தனை முறை சொன்ன அளவு எல்லாமே இதுதானே போகுது. மன்னித்திடு. தானே பெரியவன் நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள், ஈகோவை விடுங்கள். அர்த்தமில்லாமலும் தேவையில்லாமலும் பின்விளைவு அறியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை விடுங்கள். லூஸ் டோக். எந்த விஷயத்தையும் பிரச்சனையும் நாசூக்காக கையாளுங்கள். டிப்ளோமசி. விட்டு கொடுங்கள். காம்ப்ரமைஸ். சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும். நீங்கள் சொன்னதே சரி செய்ததே சரி என்று கடைசி வரை வாதாடாதீர்கள். அடாமட் ஆர்குமெண்ட். குறுகிய மனப்பான்மையை விட்டொழியுங்கள். நாரோ மைண்ட்னஸ். உண்மையது பொய்யது என்று விசாரிக்காமல் இங்கே கேட்டதை அங்கே சொல்வதையும் அங்கே கேட்டதை இங்கே சொல்வதையும் விடுங்கள். கேரிங் டேல்ஸ். மற்றவர்களை விட உங்களையே எப்போதும் உயர்த்தி நினைத்து கர்வப்படாதீர்கள். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அளவுக்கு அதிகமாய் தேவைக்கு அதிகமாய் ஆசைப்படாதீர்கள். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். எல்லாரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் நம்பி விடாதீர்கள். அற்ப விஷயங்களையும் பெரிதுபடுத்தாதீர்கள். உங்கள் கருத்துக்களில் உடும்பு பிடியா இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். மற்றவர் கருத்துக்களை செயல்களை நடக்கிற நிகழ்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மற்றவர்களுக்கு உரிய மரியாதையை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள். புன்முறுவல் காட்டவும் சிற்சில அன்பு சொற்களை சொல்லவும் கூட நேரமில்லாதது போல நடந்து கொள்ளாதீர்கள். இது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வெள்ளக்காரருக்கு இருக்கிற பழக்கம் எங்களுக்கு கொஞ்சம் இல்ல. சின்ன பிள்ளைகளுக்கு கூடி சொல்லி கொடுப்பினம். என்ன தேங்க்யூ சொல்லுங்கோ அதனு கஸ்டமர்ஸா வருப்பினம். ஏதாவது ரிப்ளை பண்ணாம இருந்தா அந்த பிள்ளைகளை விட மாட்டினோம். அது ஆன்சர் பண்ண வைப்பினம். எங்களையாக்கள் நான் எல்லாரும் பெருவினம் ஒன்றுமே சொல்லி கொடுக்க மாட்டேன். இந்த பெரிய நாட்டுல அவங்க எல்லாம் தாங்கி வச்சிருக்கிறாங்களே எங்களை எல்லாரையும் எல்லா நாட்களையும் தாங்கி வச்சிருக்காங்க. பேச்சிலும் நடத்தையிலும் இன்னும் ஒரு 3 விஷயம் தான். பேச்சிலும் நடத்தையிலும் திமிர்த்தனத்தையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டுவதை தவிர்த்து அடக்கத்தையும் பண்பாட்டையும் காட்டுங்கள். அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து அளவலாவுங்கள். அந்த இதுவும் நாங்கள் மிஸ் பண்றோம் நிறைய. வெள்ளக்காரர் கூட இந்த கொப்பி ஷாப்புக்கு போயிருந்து ரிலேட்டிவ் சகோதரிகள் அம்மா மேர் அவையில எல்லாரையும் கூடி கொண்டு வந்து வச்சு என்னடா இதுல போய் இவ்வளவு நேரம் கதைக்குது நாங்க நினைப்போம். பார்த்து கொண்டிருக்கீங்களா? எங்களுக்கு அந்த அப்படியான ஒரு சந்தர்ப்பங்களே நாங்கள் அமைக்கிறதே இல்லைன்னு. அது எங்களுக்கு அப்படி வளர்ந்துட்டோம். என்ன சொல்லுங்க, ஒரு ஆள் வீட்டுல நல்லா இருந்தால் மற்றாள் எங்களோட சமுதாயம் ஆகலும் இதா இருக்கு நிறைய. நான் அதை நோட்டீஸ் பண்ணிருக்கேன். இப்ப 2 சகோதரிகள் வருவி நம்ம அம்மாவை கூட்டிக்கொண்டு வந்து அந்த காஃபி ஷாப்ல போயிருந்து அவங்க கதைச்சு கரணீரமா இல்லாம வந்துட்டு போகணும். இப்ப நான் நிறைய ஃபேமிலி அப்படி இருக்கணும். அப்ப எங்களுடைய நாங்கள் போறதும் இல்லை இருக்கிறதும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு இந்த பழக்கம் எங்கள்கிட்ட தான் கூட இருந்தது. இப்போது இல்லாம போய் கொண்டு போகுது. இப்போது சண்டையும் செஞ்சமா தான் இந்த காலத்துல வருது. அது அடுத்தது சொந்த சௌரங்களே நிம்மதியா இருக்க எல்லாம் சண்டையும் செஞ்சதான் போகுது. என்ன பிணக்கு ஏற்படும் போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே பேச்சை துவக்க முன்வாருங்கள். இனிஷியேட்டிவா
தேவையான இடங்களில் நன்றியையும் பாராட்டையும் சொல்ல மறக்காதீர்கள். பாராட்டுக்கு மயங்காத மனிதனே இல்லை, அதுவே உங்களுக்கு வெற்றியாக அமையும். பாராட்டுறது, இப்ப நான் உதாரணத்துக்கு நேற்று நாங்க ஒரு கலை நிகழ்ச்சி செய்த நான் நிறைய பேர் என்ன அந்த கிட்ட வந்து கூடி சொல்லுவினம். ஆனா அந்த பாராட்டாம இருப்பினம் கொஞ்சம் பேர் அவையில பாக்க கொஞ்சம் சரியான கஷ்டமா இருக்கும் அந்த மனதுக்கு. என்னடா இப்படி இருக்கிற மாதிரியான அந்த ஒரு சிலர் வேணுமெண்டே அப்படி இருக்கிறோம். இல்ல அதுல ஒண்ணு சொல்லணும், உங்களுக்கு சமூகத்துக்கும் சொல்ல வேணும். என்னத்தான் எல்லாரும் பாராட்டணும் நினைக்கிறோம். நாங்கள் எத்தனை பேரை பாராட்டினோம் அது நாங்க சிந்திக்கணும். பார்வையாளராக அவர் வந்ததே உங்களுக்கு பெரிய விஷயம் தான். பாராட்டுதலே ஒன்று இருக்குது. நாங்கள் எத்தனை தரம் மற்றாக்களை பாராட்டினோம் நினைக்கிறேன். என்ன நான் பாராட்டினேன் 10 தரம் பாராட்டி கொடுத்து விட்டுறேன். அந்த விஷயத்தை சத்தியமா நினைச்சேன் நான். என்னடா நீங்க பாராட்டிச்சினம் சின்ன பிள்ளைகள், ஒரு இளம் பிள்ளைகள் 10-12 வயது பிள்ளைகள், அப்படியான பிள்ளைகளுமே நேரடியா எல்லாம் வந்து சொல்லிக்கினோம். ஆனா பெரிய ஆக்கள் இருக்கு, நம்ம அப்படியே கல்லு மாதிரி எல்லாம் இருக்கிறோம். அப்ப நம்ம விஜயலட்சுமி அவையில் வேணுமென்று அவைய சிலவள அந்த சுபாவமா இருக்கும். இப்ப நாங்கள்லாம் நாணல் புல் மாதிரி எல்லாவற்றுக்கும் இப்ப நீங்க ஒரு அனுபவம் வாய்ந்த நீங்கள் எல்லாவற்றுக்கும் நாங்க வளைஞ்சு குளிச்சு போக வேணும். என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு பாடகி, ஒரு நடனம் ஆடுவ ஒருவரோ இல்ல பாடகியோ இல்ல ஒரு திரைப்பட கலைஞரோ ஏதோ ஒரு நாடகம் நடிப்பவர் யாரா இருந்தாலும் பார்வையாளர் இல்லைன்னா உங்களோட இதை யார் பாக்குறது? உதவி இல்லை. முதல் பார்வையாளர் உங்களுக்கு வந்ததே பெரிய ஒரு நீங்க செய்த பாக்கியம். அடுத்தது நாங்கள் எங்களுக்கு 100 பேர் வந்த இடத்துல 25 பேரான எங்களை பாராட்டினோம்னா அது போதுமானதான். மற்றவர்கள் சங்கடமாயிருக்கும், சொல்லி பழக்கம் இல்லாதவர்களா இருப்பார்கள். அல்லது அவர்களுக்கு இதை விட நல்ல ஒரு பாடகியா இருக்கலாம். ஏதோ ஒரு அவர்கள் நாங்கள் தான் அதை பொறுத்து கொண்டு எங்களை மாற்றிக்கொண்டு. சரி, இப்ப எல்லாரும் முடிஞ்சதோ? சரி, இப்ப நான் ஒரு கேள்வியோட முடிப்போம். இந்த வருஷத்துல எல்லாருக்கும் சொல்லுவோம், நான் யோசிச்சேன், உங்களை நீங்கள் நேசிக்க வேணும். எப்படி நீங்கள் உங்களை நேசிப்பீங்கள் என்று எல்லாரும் சொல்லுங்க. சொல்லிக்கொண்டு நாங்கள் நிறைவு செய்வோம். இந்த வருஷ கடைசியிலே கேட்பேன். ஒவ்வொரு தரம் உங்களுக்காக சொல்றோம். எப்படி என்னை நான் நேசிக்கிறது என்று நான் இந்த வருஷம் யோசிச்சேன். எப்படி என்ன நேசிக்கிறேன் ஒவ்வொரு தரம் சொல்லுங்க. டக்கு டக்கு சொல்லி முடிப்போம். என்றால் என்னுடைய உடலுக்கு நான் ஓய்வு கொடுப்பேன். நான் மகிழ்ச்சியா இருக்கிற எப்படி என்றால், இப்ப கடந்த காலம் இப்ப 2024 வரைக்கும் என்னுடைய நித்திரை மிக குறைவு. அப்ப நான் இந்த 2020 நினைச்சிட்டேன், ஒரு குறைந்தது 6-8 மணித்தியாலாவது நித்திரை கொள்ளவன் என்றது ஒரு முடிவு. ஏதாவது அப்ப நாங்க படுக்க போற நேரத்தை கொஞ்சம் முன்னுக்கா 12 படுக்க வேண்டாம், 11க்கு போக வேண்டியது. அது அப்படி ஆக்கி கொள்ள வேண்டியது. அடுத்தது, இவ்வளவுதான் நீங்கள் தலகுலா முறிஞ்சு நின்று கணவன் மனைவி பிள்ளை அது இது என்றாலும் நீங்கள் இந்த உலகத்துல இல்லைன்னா அவர்கள் வாழத்தான் போகிறார். ஆகவே உங்களுக்கு எனக்காக நான் வாழ வேண்டும், மகிழ்ச்சியா இருக்கிறதுல இருந்து எனக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிட பிடிக்கும், நீங்க ஒன்று சொல்லிட்டீங்க. நான் இனி நல்ல ஒரு 8 மதியால நித்திர கட்டாயம் போடுறோம். வேற என்ன உங்களை நீங்க நேசிக்கிறது? வேற என்ன எனக்கு பிடிச்ச பொருட்கள் தான் வேண்டும். இப்ப எனக்கு ஒரு உடுப்பு பிடிக்கும், இப்படி இந்த கலர்ல இந்த உடுப்பு எனக்கு போட பிடிக்கும், நான் போய் ஆசையா எனக்கு பெருசாக நான் வேண்டிக் கொள்ள வேண்டியோ வேண்டினாலும் அந்த என்ன சொல்றது, இப்ப எனக்கு ஒரு பிறந்த நாள் வருது, பிறந்த நாளுக்கு என்ன செய்வீங்க? வேற ஒருத்தர் பரிசு தருவணும் என்ற எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு இருக்கு. நான் இந்த வருடத்துல நான் பரிசு அளித்துக் கொள்ளணும். வசந்தி 2வது சொன்னவா, வேற என்ன உங்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று இந்த நாள் முடிய நினைக்கணும். நான் இன்றைக்கு நேசிச்சேன், எவ்வளவு நேசிச்சேன் எல்லாரும் டயரி எடுத்து வையுங்கோ, எடுத்து வையுங்கோ, டயரி எடுத்து வையுங்கோ. இன்றைக்கு நீங்கள் இவ சொன்னதை நான் சொல்லி முடிப்போம். வேற உங்களை நீங்க நேசிக்க வேணும் என்ன வேற செய்யும் இதுக்கு முதல்ல நான் மீ டைம் என்று சொல்றது, எனக்குன்ற ஒரு டைம் என்று சொல்லி நான் மேபி மந்த்லி ஒரு நாள் அல்லது மந்த்ல ஒரு ஹாஃப் டே அப்படிதான் எனக்கு கிடைக்கிறது. நான் இந்த வருஷம் நினைச்சிட்டேன், ஒவ்வொரு நாளும் மீ டைம் எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்குவேன்.
மீ டைம் எனக்கு என்னுடைய நேரம். அதுல ஒருத்தரை பற்றி அதை எப்படின்னு சொல்லுங்க. எப்படி எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு போயிட்டு வாழ இருப்பேன். எனக்கு விருப்பமானதை செய்வேன். ஒருத்தர் அங்க மீ டைம் சொன்னா அங்க எல்லாரும் வாய மூடிக்கொண்டு இருக்க வேணும். ஒருத்தர் என்ன ஒண்ணும் கேட்க கூடாது. எல்லாருக்கும் வீட்டு சொல்றீங்களா என்ன இந்த 1 hour என்னோட ஒருத்தரும் பெறப்படாது. நான் ஈஸியா சொல்லிடுவேன். நான் 2 பேர் தான் வீட்டுல 2 பேருடைய சொல்லக்கூடியா இருக்குது. இருந்தும் பிள்ளைகள் வந்தாலும் சொல்லிடுவேன் இது மீ டைம் சொல்லி. இந்த நாளும் அவை அடிக்க போன் அடிப்பி நம்ம பாஞ்சு அடிச்சு போய் எடுக்கிறது, அவைக்கு ஓடி போய் உதவி சொல்றேன், அவைக்கு அட்வைஸ் சொல்றேன். கடைசியில அவை சொல்லிவினா யூஸ்லெஸ் மம்மின்னு சொல்லிவிடா. அது இப்ப நான் டிசைட் பண்ணிட்டேன், என்ன அடிச்சாலும் எப்ப அடிச்சாலும் மீ டைம்ல நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். என்னுடைய சாயம். நானும் அப்படித்தான். இருக்கலாம், மத்தியானமா இருக்கலாம், இரவா இருக்கலாம். அந்த நேரம் அந்த 1 hour தான் கணக்கு எடுக்க முடியாது. கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இப்படி சொல்லுங்க. சரி, அடுத்த மூன்றாவது இருந்தா செய்யலாதானே. இப்ப எனக்கு அந்த இப்ப சின்ன பிள்ளைங்க பால் கலதா நீங்கள் மீன் செய்யலாது. உங்களுக்கு தெரியும். நடுவர் அவர்களே ஒன்று இணைச்சு கொள்ளலாமா? என்னண்டா அந்த தொலைபேசிய இப்போ என்றாலும் எங்களோட இருக்கிறதால அடிக்கிற நேரம் எல்லாம் எடுக்கிறது, கதைக்கிறது. இந்த வருடத்துல இருந்து என்னுடைய பிளான் கிழமையில ஒரு நாளை ஒதுக்கி அந்த நாள்ல தான் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிப்பதாக ஒரு முடிவெடுத்தது. அதுவும் அந்த தேவையில்லா அலட்டல்கள் இதுகளுக்கு இல்ல. ஒரு ஆள் 1 நிமிடமோ 3 நிமிடமோ இந்த குறுகிய நிமிடத்துல உங்களோட விடயத்தை சொல்றேன்னா சொல்லுங்க, அல்லது எழுத்துலயோ வாய்ஸ் மெசேஜோ ஏதோ போடுங்க. கண்ட நேரம் அடிக்கிற நேரம் எல்லாம் டெலிபோன் பாக்குறதும் இல்ல, எடுக்கிறதும் இல்ல. அது எந்த இப்படித்தானே நான் இப்படி நினைக்கிறேன். கார் ஓடினாலும் படாரண்டு நிக்கிறது தச்சமே என்ற உதவி யாரும் போகணும். அப்படி ஒரு உதாரணத்தை சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய உதவி. எனக்கு தெரிஞ்ச ஒரு புள்ள சிலவளை 1 மணி வரையும் நித்திர உள்ள விடாது. ஐயோ அக்கா எனக்கு இருக்க இடம் இல்ல, ஐயோக்கா எனக்கு பிரச்சனை, எனக்கு வேலை இல்ல, மண்ணாங்கட்டி மட்டு என்று சொல்லி எந்த நித்திர 8 மணித்தியால நித்திரைய குறைச்சு 5 மணித்தியாலம் கூட நித்திர கொண்டு வேலையை போயிருக்கேன். அப்படி நான் அட்வைஸ் பண்ணி ஐயோ உங்களோட கதைச்சாப்புறம் எனக்கு நித்திர கடைசியா இன்றைக்கு ஓஹோன்னு இருக்குதுகள். அதுகளுக்கு இந்த மெட்டாக்களுக்கு உதவி செய்யணுமோ அல்லது இப்படி நாங்க வழிகாட்டணும் எதிர்பார்த்து செய்யலதான். இப்படி நிறைய பேர் இப்படி மெட்டாக்களை உயிரை எடுத்துட்டு தாங்கள் அந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்த உடனே அப்படியே அந்த ஏணில ஏறி போயிட்டு அந்த ஏணியை தட்டி விடுற மாதிரி என்னன்னு சொல்றது அப்படி இருந்தது. அப்ப எல்லாரும் சுயநலமா இருக்கணும். இதை நான் எனக்கு அண்டிச்சு நம்ம கொஞ்சம் இருந்து பாப்போம். நானெல்லாம் 24 மணித்தியாலத்துல 20 மணித்தியாலம் சில உறவுகளுக்காண்டி நித்திர முழிச்சு 2 மணித்தியாலம் நித்திர கொண்ட நாட்கள் எல்லாம் இருக்குது. ஆனா இன்னைக்கு திரும்பி பார்த்தா எல்லாரும் எங்கேயோ இருக்கணும், ஏதோ அந்த ஏமாளிகள் மாதிரி இருக்கணும். அதனால எனக்காக வாழ்றால் இந்த நேரம் தான் நான் டெலிபோன் ஆன்சர் பண்ணுவேன், இந்த நேரம் தான் நான் ஒரு முடிவெடுத்துருவேன். காரியம் வந்து நடக்காது. உங்களோட பிள்ளை பள்ளிக்கூடத்துல இருக்குது பிரச்சனை, அல்லது ஒரு 18 வயது குறைவான ஒரு பிள்ளை இருக்குது, நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிறீங்களா தவிர மற்ற எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட் தவிர மற்றபடி அங்க நீங்க ஆன்சர் பண்ணாடி அங்க ஒன்றும் இரண்ட போதில்லை. உண்மைதான். இந்த போனை தயவு செய்து நானும் தான் 10 மணிக்கு பிறகு எல்லாருக்கும் தெரியும் அதிகமா. நான் சில நேரத்துல 11 மணி மட்டும் இருப்பேன். இன்றைக்கு சில நேரம் இருப்பேன், டீ குடிச்சு கொஞ்சம் வித்தியாசமா இருப்பேன். ஆனால் நான் 10 மணி பிறகு சைலண்ட்ல போட்டுருவேன். நானே தான் சில செய்வேன். நான் கோல் ஒன்று வந்தா ஆன்சர் பண்ண மாட்டேன், கேட்காதானே எந்த ஆன்சர் பண்றேன். அப்படி நீங்கள் வச்சிருங்கோ. தயவு செய்து இந்த போனாலதான் பெரிய பிரச்சனை. அது ஒரு கடிக்க போன் 2 அங்களை கடிக்குதுன்றது காட்டுது. அப்ப போனை நீங்கள் எல்லாரும் வச்சீங்களா சந்தோஷமா. இந்த நேரம் தான் போன் எடுப்பேன். நான் காலமேல நினைக்கிறேன். சிலது முந்தியெல்லாம் இந்த தேர்தல் நேரம் ஒரு பிக்சர் பிடிச்சி கொஞ்சம் பேரை எடுத்து பாக்குறோம், டிராவலையும் பாக்குறேன். பேருந்து நெச்சன் இல்ல டக்குன்னு எடுத்து பாப்பேன். நேரமே நான் கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கிறபடியா நான் ஆன்சர் பண்ணணும். அப்ப பாப்பேன். அப்படி பார்த்துட்டு படாரண்டு வச்சுட்டு இல்ல நான் வேலை முடிஞ்சு அல்லது 7:30 பிறகு 8 மணிக்கு பிறகுதான் போன் பாக்குறோம் நினைச்சு. அப்போ அப்படி ஒரு டைம் டேபிள் வையும். அப்ப உங்களோட செல்ஃப் லவ் கட்டாயம் நீங்க செய்யுங்க. இது செய்யும். அடுத்த விஜயலட்சுமி வேற என்ன உங்களோட செல்ஃப் லவ் சொல்லி குடிப்ப நேரம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதுக்கு என்ன செய்யணும்? அதனால நாங்கள் எங்களை நோயில இருந்து பாதுகாக்கிறதுக்கான முயற்சியா முதலாவது இந்த உடற்பயிற்சியை நான் யோகா பயிற்சி அதை ஒவ்வொரு நாளும் தினமும் செய்யணும் என்று நினைக்கிறதா நான் செய்யறது இல்லை.
இல்ல நீ செய்தாலே உங்க கதை வேண்டாம், நாங்க செய்து போட்டு தான் சொல்ல, நீங்க செய்ய போறீங்க. இல்ல நான் செய்யறேன், சமூகத்தை ஏமாத்துறீங்க, இயற்கையை ஏமாத்துறீங்க, நீங்க செய்யணும். நான் செய்யறேன் நான். ஆனா டெய்லி செய்யறேன் இல்ல, அதை டெய்லி செய்ய வேணும். இனி இந்த வருடம் இருந்து பிராணாயாமமும் அது நல்லா இருக்குது. அது செய்ய உடம்புக்குள்ள வித்தியாசம் தெரியும். எனக்கு மூச்சு பயிற்சி ஜோகர் சுவாமி சொல்லியிருக்காரு, சும்மா இரண்டு நீங்கள் ஒரு நாளைக்கு விரதம் இருங்கோ, பால் பழம் நட்ஸ் அவிச்ச மரக்கறிகள் அதுகள் எல்லாம் சோறு இல்லாத ஒரு நாளைக்கு இருங்கோ. எங்களுக்கே ஞானம் வரும். உங்களுக்கு கொஞ்சம் அப்படி நான் போன் பண்ணிக்கிறேன், அந்த சில நேரம் மாயக்கட்டையிலாவது அப்படி ஒரு நாளைக்கு நீங்கள் அப்படி இருங்கோ. உங்களை எடுக்க அந்த எல்லாரும் பேசுறது அதுகள் எல்லாம் இல்லாம போயிடும். அது இது கடல்ல நிறையா போற மாதிரி போகும். சிலது எங்களை நாங்கள் தயாரிக்க வேணும், தயார் பண்ண வேணும். நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு பேரும் இருக்கிறோம் என்றால் கடவுளும். அப்ப நாங்கள் அதை ஒரு நாளைக்கு அதை நீங்கள் இவ்வளவு சாப்பிட்டு பால் பழம் அடிக்கடி இஞ்சி தண்ணி ஒரு மீன் தண்ணி ஒரு பாதி எலுமிச்சங்காய் இப்படியே குடிச்சு குடிச்சா பாதி நாள் போயிடும். சரியா ஊற்று நல்ல காஃபி, ஸ்ரீலங்கன் காஃபி குடிங்கோ, கடலையை வச்சு சாப்பிடுங்கோ, மரக்கறியை வச்சு சாப்பிடுங்கோ, நல்ல நட்ஸ் சாப்பிடுங்கோ, எல்லா பழங்களையும் குடிச்சு சாப்பிடுங்க. கிழக்க பழக்கம் இப்படி ஒரு நாளைக்கு வச்சுக்கொள்ளுங்க. இதுல நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் குட்டியை செய்வாங்க, உடம்பு நல்லா இருக்கும். சாப்பாட்டுகளோட ஒரு சிறிய தகவல், நாங்கள் முக்கியமா எங்களுக்கு அந்த அறிவு முதல் இல்ல, என்னோட வேலை செய்யற ஆப்பிரிக்கன் ஏரியாக்கள் ஒரு நாளைக்கு 6 விட்டமின்ஸ் எடுக்கிறது என்று எனக்கு நேரடியா சொன்னது. எனக்கு சரியான ஷோக் ஆகுது. நாங்க ஒரு விட்டமின் எடுக்கிறதுக்கே அது மறந்து போயிடுவோம், அதை ஒழுங்கா எடுக்கிற இல்ல. அப்போ தான் 6 விட்டமின் ஒரு நாளைக்கு எடுக்கிறோன்னு சொன்னா. அப்ப நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்யற இல்லை. என்ன தனியா சாப்பாட்டால மட்டும் எடுக்கவும் முடியாம இல்ல. நீங்க அதுதானே, ஆனா விட்டமின்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உடம்பு ஒரு கட்டத்துக்கு மேல வேலை செய்யாது. நீங்கள் 1-2 இல்லாதவங்களோட உடலுக்கு இப்ப மெக்னீசியம் காணாதுன்னா கொஞ்சம் மெக்னீசியத்தை எடுக்கலாம். அதுக்காக வேண்டி கல்சியத்தை எடுக்க தேவையில்லை. கல்சியம் பால் உங்களுக்கு கொழுப்புண்டா பாலை விட்டுட்டு நீங்கள் என்னோட தானிய வகைகள் எடுத்துருவோம். வகைகள் நிறைய கல்சியம் இருக்கு. அப்ப நீங்கள் அதுக்கு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க. ஒரு வயசுக்கு பிறகு சும்மா சொன்னாலும் எங்களுக்கு எப்ப அழைப்பு வருதோ நாங்க போக வேண்டியதான. எல்லாம் செய்தாலும் கையிலையும் இல்லை, நான் அதையும் நினைக்கிறேன், விஞ்ஞானத்திலையும் இல்லை, எதுலையும் இல்லை. ஆனா இதுக்கு பாக்குறோம். சில நேரம் உங்களுக்கு அழைப்பு வேற என்ன அறிவுரை கொடுக்க போறீங்க உங்களை நேசிக்கிறது ஜெயசுதா? என்னன்னா நீங்க சொல்லத்தான் நினைவு வந்தது, அந்த விட்டமின் எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த விட்டமின் உணவுகளை உண்டா என்ன எடுக்கணும் சில பேர். அதுக்கு பதிலாக இந்த வெங்காயம், உள்ளி, இஞ்சி, அந்த புரோக்கோலி அதுகள்லாம் அது இருக்குது. அப்ப அதெல்லாம் நாங்கள் தமிழாக்கள் அதிகம் எடுக்கிறாங்களா எல்லாம். அப்ப அதாவது அதெல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா தேவையில்லை. மற்றது அதை ஒரு நீங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்ட இதுல இதாயிரும். மற்றது அந்த ஏற்கனவே நான் சொன்ன விடியத்தோட வர அந்த பாத்திரம் மறைஞ்சு பிச்சை இடுன்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்க கொஞ்சம் சிறிது கொஞ்சம் ஆக்கலங்களோட பழகினோன்னு அவைய குணங்கள் எங்களுக்கு தெரியாது. அந்த அவைய தங்களோட உண்மையான குணத்தை காட்டுற இல்ல முதல் பழைய கொஞ்சம் நாளடைவுல எங்களுக்கு தெரிய வரும். அப்ப அந்த நாளடைவு வரைக்கும் முதல் அந்த நல்ல வடிவா சொல்லி வச்சிருந்தாங்க. எனக்கு அந்த அனுபவம் முதிர்ந்த அப்புறம் தான் அந்த பாத்திரம் பிச்சைன்றது ஒரு பெரிய வார்த்தைன்றதை உணர்ந்து கொண்டு என்ன ஏன்னா நாங்களோட பிரச்சனை சொன்னோன்னா நான் ஓடி போய் விழுந்து கட்டி எல்லாம் செய்யறது. பிறகு அதோட சுயரூபம் தெரியக்குதான். இதைத்தானே எங்களோட முன்னோர்கள் சொன்னார்கள், பாத்திரம் மறைஞ்சு பிச்சை இடண்டு. அதே போல கொஞ்ச நாள் பழகுவார்கள், நல்ல பழக்கம் இருக்காது, ஒரு கொண்டாட்டத்தை வைப்பார்கள், சொல்லுவார்கள், நீங்களும் நாங்களும் பெரிய ரிஸ்க் எடுத்து லீவ் எல்லாம் எடுத்து போவோம். பிறகு துண்ட காலம் துணியை காண ஆக்களையே காண கிடைக்காது. அப்ப அதுவெல்லாம் நாங்க தவிர்த்து கொள்ளணும். உங்களுக்கு இவை தேவைதானா, முக்கியம் தானா, நாங்க இதுல இவ்வளவு ஒரு நாளை லீவ் எடுக்கிறோம், ஒரு நாளை செலவழிக்க போறோம், உங்களுக்கு அதை மகிழ்ச்சியை தரணும்னா போங்கோ. அல்லது உற்ற உறவுகள், சொந்தக்காரர், ரத்த உறவுகள் கட்டாயம் நிக்கத்தானே போங்கோ. மற்றபடி உங்களுக்கு அது நிரந்தரமா பிடிக்கல, உங்களுக்கு சந்தோஷம் பெருசா ரெஸ்ட் எடுக்காங்க. ஏன்னா இதெல்லாம் நிறைய அனுபவப்படுறாங்க. அந்த ஏதோ பழமொழி சொல்லுவாங்களா, ஆண்டி என்னத்தையோ தட்டினா பறக்கிற சாம்பலண்டு ஆக்கள் ஊர்ல எங்க இருக்கேன் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே நாங்கள் நிறைய நாள் பழகி ஒரு ஆக்களை பற்றி அறிய முதல் எந்த இதையும் எங்களோட விஷயங்களையோ அல்லது எதையுமே பகிர்ந்து கொள்ள தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். உண்மைதான். நல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. எங்களோட லவ்வுக்கு அதாவது உண்மைதான், உணவு சரி, உடற்பயிற்சி சரி, நாங்கள் பழகிக்க உண்மையில நாங்கள் பட்டார் 2 தரம் கதை சொல்லி நானும் உருகி எல்லாத்தையும் சொல்லி போடுறோம்.
எல்லாத்தையும் சொல்லிவிடணும். அப்ப கொஞ்சம் ஒரு ஒரு இடைவெளி வச்சு, அதான் நான் அட்டாச்மெண்ட் சொன்னாலும் ஒரு உறவிலையும் ஒரு இடைவெளி வச்சிருவோம். இடைவெளி வச்சு என்னண்டா தாமரையில தண்ணீர் போல பழகி பாருங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சா நீங்கள் அந்த குளோஸா போகலாம். உடனே குளோஸா போய் வட்டாரண்டு பிரிஞ்சு அவைய பற்றி சொல்லி அவைய பற்றி சொல்லி அது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நான். அப்ப நான் தான் காரணம் எல்லா பிரச்சனையும். நான் நம்பினது, நான் நம்பி இதை சொல்றோம். அப்ப நீங்கள் அப்படி இருக்குவோ மறு நெடுக மன்னிச்சு சொன்னார். ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தையும் காட்டுண்டு அப்படி இல்லை. ஒரு கட்டத்துக்கு பிறகு 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ பிறகு நீங்கள் விடத்தான் வேணும். இல்லையென்றால் எங்களுக்கு அந்த மூக்குள்ள சளி கண்டு எந்த உறவு வேண்டாலும் அதை நீங்கள் விட்டுடுங்கோ. அது கரைச்சல். குடும்பத்துல கணவனும் சரி மனைவியும் சரி எல்லாத்தையும் நாங்க ஒற்று காத்த வேணும். அது பாவண்டி நாங்கள் எல்லாம் தனிங்க வாழ தெரியுது, எங்களுக்கு குடும்பமா வாழ தெரியலன்ற அர்த்தம் இல்லை. அவையவை என்ற பிரச்சனை அவைய இந்த மெட்டாக்களை குத்தி காட்டாதேங்கோ. ஏனென்றால் உங்களுக்கும் வேற, உங்களோட வீட்டுல வேற, உங்களோட பிள்ளைக்கும் வேற. அப்ப நாங்கள் அதுகளை நினைச்சு மெட்டாக்களை காயப்படுத்த வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு, காயப்படுத்துறது நான் என்ன நேசிச்சேன் என்றால் நான் மற்றாக்களை காயப்படுத்த மாட்டேன். ஏனென்றா எனக்கு காயம் வந்தா எனக்கு ரத்தம் வருது இருதயத்தால, என்ற இரவுகள் கண்ணீரால கரையும், என்ற படுக்கை நனையும். அப்ப நீங்கள் வார்த்தையை சொல்லி போடுவீங்கள், தனிய வாழலாம், ஆனா குடும்பமா வாழ தெரியாது. இப்படி வார்த்தைகளை விடாதேமோ. அவையவை இந்த பிரச்சனை, அவையவை இந்த கஷ்டங்கள், அவையவை இந்த தலைவிடிகள் அவையவைக்குத்தான் தெரியும். அதனால நீங்க தீர்ப்பிட போகாதீங்க. இயேசு சொல்றார், தீர்ப்பிடுவதும் கைமாறு கொடுப்பதும் உங்க கடமை இல்லை. நீ தீர்ப்பிடப்பட்டால் நீ தீர்ப்பிடப்படுவாய். நாங்கள் யாரையும் தீர்ப்பிடாமல் நானும் யோசிச்சு நாங்கள் எப்படி இருப்போம், எல்லோரும் சந்தோஷமா இருப்போம், நடவுவோம். இதெல்லாம் சரி. எங்களோட உறவுகள்லையும் நாங்கள் எல்லாத்துலயும் ஒரு முறையில தண்ணீர் போல ஏந்து நீங்கள் அதுக்குள்ள பழகலாமோ விடலாமோ. அந்த உறவு சிக்கல்கள் தான் பல நிறைஞ்ச பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டு எல்லாரையும் அன்பு செய்வோம், எல்லாரையும் நேசிப்போம். உங்களோட கணக்கை எல்லாம் சொல்லிட்டு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சதை சும்மா சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், உங்களோட சிந்தனையை யோசிக்கும். உங்களோட வீட்டின் என்ன நாங்கள் உங்களோட கதவை திறந்து உங்களோட கதவின் சாளரங்களோட உங்கள் வீட்டை வச்சிருக்கிறோம். நல்லது கெட்டதுல எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்குரியதை எடுத்து நீங்கள் அதை சிந்திச்சு நல்லபடி வாழ்வு, நல்ல மனுஷரா வாழ்வு. அடுத்த நொடி எங்களுக்கு சொந்தம் இல்லை. 10 வருஷம் இருப்பேன், 20 வருஷம் இல்ல வேண்டவன் அடுத்த நாள் போயிட்டான். நாங்கள் அப்படி இல்லாமல் இன்றைக்குதான் எங்களோட கடைசி நாள் என்று சொல்லிவிட்டு நான் சொன்ன இந்த மந்திரத்தை நீங்களும் நானும் எழுதி வச்சிருக்கோம். இன்னைக்கு நடக்கல, நான் பிள்ளை என்னடா கோயிலுக்கு போய் கணக்க போறோம். ஆனா என்ன கவனிக்கல, நடக்கல. ஜெய் வந்துட்டேன். காலை 10-11 மணிக்கு படிக்கிட்டேன். நான் இப்ப வந்து இதுல இருந்து இன்றைக்கு படுக்க போச்சு. நான் இன்றைக்கு பிளவிட்டுருக்கேன். நீங்களும் பிளவடையில இன்றைக்கு நடக்கணும், இன்றைக்கு சுவாசிக்கணும், இன்றைக்கு அன்பு செய்யணும். இதெல்லாம் இது கொண்டு எல்லோரும் சந்தோஷமா மகிழ்வாம இருக்க. அடுத்த ஞாயிறு இத்தக விவாதரங்கு தொண்டிக்கு ஒண்டோ ருஜி மூண்டோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் தரமலிங்கம். பிரான்ஸ்ல இருந்து விஜயலட்சுமி திரவியராஜ், லண்டன்ல இருந்து வசந்தி விவானந்த், லண்டன்ல இருந்து சிவச்சந்திரிகா திருவாசகத்தோட கொண்டாரு சிவசோப்பனியத்தோட விடைபெறுவர் திரேஸ் மரியதாஸ். Be happy until see. Bye next Sunday at 8:30 பார்ட்டிவியோட இணைந்திருங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். Bye bye.